Hi friends, welcome to Vallamai IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா LCM and HCF ஓட பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போறோம்ப்பா. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 4 மாடல்ஸ் பார்த்திருப்போம். இதை வந்து கண்டினியூட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் மாடல் பார்க்க போறோம். HCF and LCM கேட்டிருக்காங்க 1.6, 4 and 0.8க்கு. ஸோ டெசிமல் பாயிண்ட்ல இருக்குது. இந்த சம்ல பாருங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்த மாடலோட இது டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு. டெசிமல் பாயிண்ட்ல இருந்தா என்ன பண்ணுப்பா, இது என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல 1.6 இருக்கு இல்லையா, அது நான் வந்து 1.6 4, 0.8ன்னு எடுத்துக்கணும். இது என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 1.6 அப்படின்றதுல இது 3 வேல்யூவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதுல வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் அதிகமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்களேன், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுல ஒரு நம்பர் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. சோ ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்றேன், மல்டிப்ளை பை 10 பண்ணுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம், அதாவது டென்ஸ் வந்து மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? 10 அப்படின்றத நான் இங்க மல்டிப்ளை பண்றேன். 0.6 அப்படின்னு இருக்குது, இங்க 0.8 இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 16 வரும். அடுத்தது 4 into 10 14 இது மாறிடும். ஸோ 16, இது 4 into 10 40, இது 0.8 into 10 வருதா, ஸோ 8 அப்படின்னு மாறிடும். எப்படி வருது, 1.6 into 10 போட்டிருக்கேன். ஸோ இது என்ன பண்றேன், 160 அப்படின்னு எழுதுறேன். இந்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் வச்சு இந்த 0 கேன்சல் பண்ணி 16 போட்டிருக்கேன். 0.8 into 10 அப்படின்னு இருக்குது. 0.8 அப்படின்றது இன்டூ 10 பண்ணா ஆக்சுவலி 8ன்னு வரும், 18 வரும். இதை வந்து பாயிண்ட் வச்சுட்டு இந்த ஒரு 0 வந்து கேன்சல் பண்ணிட்டு நான் வெறும் 18 போட்டிருக்கேன். இப்ப என்ன பண்ணுவோம், LCM எடுக்கணும். நம்ம நார்மல் LCM எடுப்போம் இல்லையா, அதே மெத்தட்ல LCM எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 போட்டுக்கோங்க. 8 2s 16 வரும். 2 2s 4 0, 4 2s 8ன்னு வரும். அகைன் 2 போட்டோம்னா 4 2s 8, 10 2s 20, 2 2s 4ன்னு வரும். 2 போட்டோம்னா 2 2s 4, 5 2s 10, 1 2 is 2. ஓகேவா? இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா LCM தானே கேட்டிருக்காங்க, LCM and HCF கேட்டிருக்காங்க. ஓகே, காமனா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இப்ப காமனா இருக்குது இந்த 2, இந்த 2, இந்த 2, இது வரைக்குமே நம்ம காமனா எடுத்த ஒரு நம்பர் தான். சோ இது வந்து HCF அப்படின்னும் இது வந்து LCM அப்படின்னும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, 8 இப்போ HCF கேட்டிருக்காங்க இல்லையா, 2 into 2 into 2, 8ன்றது வந்து HCF. ஓகே, 8 கமா, ஓகே கீழே போடுறேன். இங்க பாருங்க, இது HCF is equal to LCM அப்படின்னு இருக்கா. LCM வந்து என்னக்கா, 2 into 2 into 2, 8 into 10, 8 into 10 80. ஓகே, 80. இப்ப என்னன்னா இப்ப பாருங்க, நான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை பை 10 பண்ணோம் இல்லையா. நம்ம கொஸ்டினை வந்து நம்ம ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து மாத்திருக்கோம் அந்த இதை மல்டிப்ளை பை 10 பண்ணி. அதே மாதிரி மல்டிப்ளை பை 10 பண்ணதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும், அகைன் டிவைட் பை 10 பண்ணிடணும். மல்டிப்ளை பை 10 பண்ணி நம்ம வந்து டெசிமல் பாயிண்டை ரிமூவ் பண்றதுக்காக இங்க மல்டிப்ளை பை 10 பண்ணோம். இங்க அகைன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கிறதுனால இங்க டிவைட் பை 10 பண்ணிடணும். ஓகே, டிவைட் பை 10, இங்கேயும் டிவைட் பை 10 தான். அப்ப HCF ஓட வேல்யூ என்ன வரும், 8 divided by 10, 0.8ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ 8க்குன்னா இது இதுவும் கேன்சல் ஆயிரும். LCM வேல்யூ 8. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து HCF ஓட வேல்யூ வந்து 0.8 அப்படின்னும் LCM ஓட வேல்யூ வந்து 8 அப்படின்னும் நம்ம இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ டெசிமல்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த டெசிமல் பாயிண்ட் அந்த தசம புள்ளிக்கு அப்புறம் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்க பார்க்கணும். அத்தனை வந்து டென்ஸ், மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸ் அப்படின்றதோட நம்ம வந்து பண்ண போறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸ்னா 10, 100 அந்த மாதிரி. இப்போ 2.2 டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 100ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 3 டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1000ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க மல்டிப்ளை பண்றது நம்மளோட கன்வீனியன்ட்காக பண்றோம். ஸோ அதனால நான் லாஸ்டா வந்து ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் இதை நான் டிவைட் பண்ணிடுறேன். எதால மல்டிப்ளை பண்றோம், 10ஆல மல்டிப்ளை பண்ணா 10ஆல டிவைட் பண்றோம், 100ஆல மல்டிப்ளை பண்ணா 100ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். இப்போ வந்து क्वेश्चनக்குள்ள போறோம்ப்பா. பாருங்க, ஃபைண்ட் தி HCF and LCM ரெண்டுமே கேட்டிருக்காங்க. HCF-ம் கேட்டிருக்காங்க, LCM-ம் கேட்டிருக்காங்க. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, 0.63, 1.05 and 2.1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. क्वेश्चन எப்பயும் போல எடுத்து எழுதிக்கலாம். 0.63, 1.05, 2.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கவுண்ட் பாருங்களேன், இங்க 2 நம்பர்ஸ் இருக்குது, இங்க 2 நம்பர்ஸ் இருக்குது, இங்க 1 நம்பர் இருக்கு. சோ அதிகமான கவுண்ட் வந்து இங்கதான் இருக்குது. சோ 2 நம்பர்ஸ்ன்றதுனால நான் என்ன பண்றேன்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
100 மல்டிப்ளை பண்ணா இந்த எப்படி மாறும் 63 into 100. தெரியலனா இப்படி போடுங்க, தெரிஞ்சவங்க அப்படியே டைரக்டாவே போட்டுடலாம். 63.00 ஏன்னா இங்க 0.63 இல்லையா, 0.63 into 100. ஸோ 63 அப்படின்னா இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இதுக்கப்புறம் 63 அப்படின்னே வரும். 63, 105 அப்படின்னு வந்துடும் இல்லையா. 100 மல்டிப்ளை பண்ணா 105. இது என்ன வரும் 210 வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா 2.1 அப்படின்றது மல்டிப்ளை பை 100 சொல்றாங்க. ஸோ 2100 வந்துச்சுன்னா இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 210 வரும். இப்ப இதை என்ன பண்ணும்பா, இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப்னு கேட்டிருக்காங்க இல்லையா, காமனா இருக்கிற ஒரு நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்சிஎம் இதையும் சேர்த்து போட போறோம். போன பார்ட்ல பார்த்தா அதே மாதிரி தான் போடப்போம். ஓகேவா, இதனால பாருங்களேன் இதுல என்ன காமனா நம்பர் இருக்கும், 7ன்றது காமனா இருக்கும் இல்லையா. 9 7s are 63, 1 7 is 7, 5 7s are 35, 1 7 is 7, balance 3 வந்துடும் 35, 5 7s are 35, 3 7s are 21, 0 வந்துருக்கா. இதுல பாருங்களேன் 3ன்றது காமனா இருக்கா. ஸோ 3 போட்டுக்கிறேன்னா நானு 3 3s are 9, 5 3s are 15, 10 3s are 31. ஓகேவா, இது வரைக்கும் என்னப்பா நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ வந்து 7 3 அது ரெண்டும் வந்துருச்சு. ஓகே, அதை அப்படியே வச்சிடலாம். அப்படியே நம்ம எல்சிஎம் கண்டினியூ பண்ணுவோமா. 5 காமனா இருக்கு இல்லையா, 3 1 2 வந்துடும். ஓகே, நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை நான் வந்து எல்சிஎம்க்கு மல்டிப்ளை பண்ணிக்குவேன், இந்த 3யும் 2வையும் சேர்த்து. ஸோ ஹெச்சிஎஃப் வேல்யூ போடுவோமா. ஹெச்சிஎஃப் அப்படின்றது வந்து இஸ் ஈக்குவல் டு என்னப்பா காமனா இருக்கு 7 into 3 21. 21 எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன வந்திருக்குது நம்மளுக்கு 21. இங்க வந்து 7 3s are 21, 21 into இங்க பாருங்களேன் இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. நான் என்ன பண்றேன், அதை 10ன்னு போட்டு இதை 3ன்னு போட்டுக்கிறேன். இந்த மிச்சம் இருக்கிற 3 இதுவும் கம்பைன் பண்ணா நான் ஈஸியா இருக்குன்றதுனால கம்பைன் பண்ணிக்கிறேன். 21 into 3 எவ்வளவுப்பா 63ன்னு வரும் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பை 10 பண்ணோம்னா 613 வரும். 630 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எல்சிஎம்ல. இது அப்படியே போட்டுறக்கூடாது. இது சப்போஸ் வந்து இதையுமே ஆப்ஷன்ல ஒரு ஆன்சரா வச்சிருப்பாங்க. நீங்க இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க மல்டிப்ளை பை 100ன்றது நம்ம கன்வீனியன்ட் பண்றதுனால இங்க டிவைடட் பை 100 போட்டுருணும். டிவைடட் பை 100 0.21 வரும் இல்லையா. இங்க பாருங்க டிவைடட் பை 100 அப்படின்னா எவ்வளவு வரும் 6.3 வரும். ஓகே, இப்ப என்ன ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ 0.21, எல்சிஎம் ஓட வேல்யூ 6.3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எந்த ஆப்ஷன்ல பாருக்கு 6.3 ஆர் 6.30 ரெண்டு ஒன்று நம்பா. 6.30 0.21. ஓகே, 0.21 and 6.30 சி ஆப்ஷன்ல இருக்குது இல்லையா. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் போறோம்ப்பா. நெக்ஸ்ட் சம் பாருங்க, அதே ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 1.08 and 0.36 0.9 இது மூணுத்துக்குமே கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா. 1.08 1.08 in 1.08 1.08 அடுத்த நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க 0.36 and 0.9 கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம் 1.08 அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இதுல 2 நம்பர் இருக்குது, பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 2 நம்பர் இருக்குது, பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. சோ என்ன பண்ணணும் அதிகமான நம்பர்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். சோ இங்கதான் இருக்குது. சோ மல்டிப்ளை பை 100 நான் போடுறேன். ஓகே, மல்டிப்ளை பை 100. சோ என்ன பண்ணணும் 108ன்னு மாறிடும். இந்த 0.36 அப்படின்றது 36 மாறிடும். 9.9 into 100 அப்படின்றது இல்லையா, அது வந்து 90 மாறிடும். ஓகே, 3 டைம்ஸ் போடுறேன். 3 டேபிள்ல தான் காமனா இருக்கும். ஏன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் 3ல போட்டுக்கிறேன். 3 3s are 9, 6 3s are 18, 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 0ன்னு வந்துடும் இல்லையா. அடுத்தது பண்ணுங்க, அடுத்தது 3 காமனா இருக்கு. ஸோ நான் 3 போட்டுறேன். 1 3 is 3, 2 3s are 6, 4 3s are 12, 1 3 is 3, 0ன்னு வந்துடும் இல்லையா. இப்போ 12 4 10 இருக்கு. இது காமனா என்ன 2 போட்டுக்கலாம். 6 2s are 12ன்னு வந்துடும். 2 2s are 4, 5 2s are 10ன்னு வந்துடும். அகைன் நான் இதுக்கு என்ன பண்றேன், ஓகே எங்க வரைக்கும் காமனா போட்டோம், இது வரைக்கும் காமனா போட்டோம் இல்லையா. இது வந்து ஒரு கோட் போட்டுருக்கேன். இது வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னும். இப்போ நம்ம கீழே எல்சிஎம் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போலாமா. எல்சிஎம்க்கு என்னப்பா 2 வருமா, 3 2s are 6, 1 2 is 2, இங்க வரைக்கும் நிறுத்திடுறோம்ப்பா. 3 and 5. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 into 3 into 2 அப்படின்னு போட்டோம்னா 9, 3 3s are 9, 9 2s are 18. ஸோ ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்ன வரும் 18 divided by 100 போட்டுருணும். இந்த 100 மறந்துடக்கூடாது, இது நம்ம போட்டுருணும். ஓகே, 0.18 அப்படின்னு வருது. 0.18 அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்துருப்பா. எல்சிஎம் வேல்யூ பார்ப்போமா. எல்சிஎம் வேல்யூ என்ன 3 3s are 9, 9 2s are 18. ஓகே, இந்த 18 அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன் 2 into 5 10ன்னு வரும். ஸோ 3 இங்க போட்டுட்டு நான் என்ன பண்றேன் into 2வும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி 10ன்னு போட்டுறேன். 8 3s are எவ்வளோப்பா 24ன்னு வரும். 4 பேலன்ஸ் 2 வரும். 1 3 is 3, 2 போட்டா 54. 54 மல்டிப்ளை பை 10 என்ன வரும் 540 இல்லையா. 540 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எல்சிஎம் ஓட வேல்யூ 540 கிடைச்சிருக்கு. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு
540 டிவைடட் பை 100 போடுறோம். ஓகே, 540 டிவைடட் பை 100 போட்டா என்ன வரும்? 5.4 வருமா? ஓகே, 0.18. அதாவது இங்க 2 0 இருக்குது. அந்த 2 0 இருந்துச்சுன்னா இங்க இருந்து பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் வந்து பேக் சைட் இங்க ஒரு ஸ்தானம் தள்ளியும் இங்க ஒரு ஸ்தானம் தள்ளியும் வந்துச்சு அப்படின்னா இங்க பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரிதான் 540ன்றது 540 கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா இதுவும் கேன்சல் பண்ணுங்களா, 0 0 கேன்சல் ஆயிடும். டிவைடட் பை 10 மட்டும் இருக்கும். 54 டிவைடட் பை 10னா இந்த பாயிண்ட் இங்க இருக்க இங்க மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். சோ இங்க வந்துடும். சோ சென்டர்ல வந்துச்சு அப்படின்னா 5.4 நம்மளுக்கு வேல்யூ வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் போயிட்டோம். நெக்ஸ்ட் மாடல் பாருங்களேன். இந்த மாடல்ல என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து பிரிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாடல் வந்து ரொம்ப கொஞ்சம் ரேரா கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த மாடலும் கேட்பாங்க. குரூப் 2 லெவல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மாடல். போலாமா? சொல்லித்தரேன். இங்க பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இங்க ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. x² + 4x - 12 அண்ட் x² - 4 இருக்கு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்ட் 1ல என்ன பார்த்தோம்? நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் வந்து இங்க அப்ளை பண்ணணும் நம்ம இங்க. ஓகே, இது நீங்க பார்த்தோன்னே என்னென்னலாம் தோணுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். x² + 4x - 12 x² - 4 இருக்கு. ஸோ x² - 4 அப்படின்றத பார்த்தா என்னப்பா ஃபார்முலா தோணுது? a² - b² ஃபார்முலா தோணுதா? x² - 4 நான் எப்படி எழுதுறேன்? x² - 2 எழுதுறேன். So a² - b² அப்படின்றது a² - b² ஓட ஃபார்முலா என்ன? எக்ஸ்பேண்ட் பண்ணா a + b × a - b இல்லையா? a + b × a - b. சோ இத வந்து நம்ம நார்மலா போட்டோம். இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பாருங்களேன். x² + 4x - 12 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி பிரிப்போம்? இங்க முன்னாடி இந்த சைனோட சேர்த்து -12 எடுத்துக்கோங்க. -12 அப்படின்னு எடுத்தா இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்களேன் 4ன்னு இருக்குது. 4 அப்படின்றது வந்து இப்ப 12 நம்ம பிரிச்சோம் அப்படின்னா 4 × 3 நம்ம போடலாமா? இன்னொன்னு பாருங்க 12 × 1 போடலாம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த 12 வர்றதுக்கு 6 × 2 அப்படின்னு நம்ம போடலாம். இப்போ இதுல எதை பண்ணனா நம்மளுக்கு இங்க 4ன்றது கிடைக்கும் அப்படின்றத இங்க பாக்கணும். சோ 4 3 இதை வந்து பிளஸோ மைனஸோ எது பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து 4ன்றது கிடைக்காது. 12 1 அப்படின்றது பக்கத்துல வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணா 13 வரும், மைனஸ் பண்ணா 11 கிட்ட வரும். சோ அதுவும் வராது. இப்போ 6 ம் 2ம் பாருங்களேன். 6 2 அப்படின்றது வந்து இங்க +4 இருக்குது. +4 அப்படின்னா பெரிய நம்பர்ல பிளஸ் போட்டுக்கலாம் இல்லையா? +6ன்னு வரும். சின்ன நம்பருக்கு -2 அப்படின்னு வரும். ஓகே, புரியுதா? 6 2s are 12ன்றது நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வரணும். அதே மாதிரி இங்க 4 எடுக்கிறது எப்படின்னா இங்க 6 2 இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் ஆர் பிளஸ் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு +4 அப்படின்றது வரணும். இப்ப -6ம் +6ம் -2ம் போட்டோம் அப்படின்னா +4 அப்படின்றது வந்துடும் இல்லையா? சோ இதை மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வரும். இப்படிதான் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கணும். சோ அப்ப என்ன வேல்யூ வரும்? x - 2 அப்படின்றதும் இங்க வந்து x + 6 அப்படின்றதும் வரும். இது எப்படி வந்துச்சு? இங்க பாருங்க, x² இங்க எழுதுறேன். x² + 4x - 12 இருக்கு. இதுக்கு நம்மளுக்கு 2 ஃபேக்டர் கிடைச்சிருக்கு இல்லையா? 2 ஃபேக்டர்ன்றது எப்படின்னா இதுல x² இங்க பாருங்க +6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ +6 -6x - 2x -12 அப்படின்னு போடும். எப்படி பிடிச்சிருக்கேன்? இந்த 4 வந்து 6ம் 2ம் பிடிச்சிருக்கேன். இங்க கிரேட்டர் சிம்பிள் பிளஸ் இருக்கிறதுனால நான் +6 - 2 அப்படின்னு போடுறேன். ஓகே, -2 இது நான் காமனா என்ன எடுக்கலாம்? xன்றது வெளில எடுக்கலாம் இல்லையா? x + 6ன்னு வந்துடும். இதுல பாருங்களேன், காமனா என்ன எடுக்கிறது? -2ன்னு எடுக்கணும். -2ன்னு எடுத்தாதான் இங்க x + 6ன்னு வரும். சோ x + 6 அப்படின்றது வந்து இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு இல்லையா? இங்க மைனஸ் சைன் இருக்கனால நான் திருப்பி அகைன் காமனா எடுத்தா x - 2ன்றது ஒரு ஃபேக்டராகவும் x + 6 அப்படின்றது இன்னொரு ஃபேக்டராகவும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி சின்னதா கொண்டு வந்துட்டா இதுதான் இப்ப வேல்யூ வரும். பாருங்க, x² + 4x - 12 இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சோ நான் இதை என்ன பண்றேன்னா சால்வ் பண்ணி x² + 6x - 2x - 12ன்னு வந்துடும். சோ இந்த மைனஸ் வெளில எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்ன ஆகும்? -2x வந்துடும். இந்த மைனஸ் அகைன் உள்ள போனா 2 × 6 12ன்னு வந்துடும். சோ -12 அப்படி -2x - 12 அப்படின்றது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். சோ இது இப்படி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த x + 6 அப்படின்றது இங்கேயும் x + 6 கம்பைன் பண்ணனா நான் சிங்கிளா எடுத்துட்டு x - 2 × x + 6 அப்படின்றது நம்மளுக்கு ஃபார்முலா கடைசியா கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்களேன், x² -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ x² - 4 இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்றேன். x² - 4 அப்படின்றது நான் சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 2² போட்டிருக்கேன். அப்ப இது வந்து இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது x - 2 × x + 2 அப்படின்னு இல்லையா? a - b × a + b அந்த ஃபார்முலால போட்டிருக்கு. ஓகேவா?
இப்ப பாருங்க a minus b a plus b இது எதுக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா காமனா நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் நம்ம அதுக்கு HCF கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்க பாருங்களேன், எது காமனா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இங்க பாருங்க, இப்போ x minus 2ன்றத ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னுன்னு, இது வந்து செகண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துலயே வந்து நம்மளுக்கு காமனா என்னப்பா இருக்கு, x minus 2 x plus 6, x minus 2 x plus 2 இருக்கு. சோ காமனா இருக்கிறது x minus 2 மட்டும்தான். சோ நான் என்ன பண்றேன், HCF வந்து x minus 2 அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். HCF ஓட வேல்யூ x minus 2. காமனா எது இருக்கோ அது வந்து எழுதணும். சப்போஸ் ஓகே x minus 2 என்ன ஆப்ஷன், C ஆப்ஷன்ல இருக்குது. சப்போஸ் இதே கொஸ்டினுக்கு நான் என்ன சொல்றேன், LCM கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாமே எழுதுவோம் இல்லையா, நம்ம பவர்லயும் அதுதான் பண்ணோம். போன பார்ட் 1 வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பவர்லயும் இருக்கிறத வந்து நம்ம எந்த பவர் வந்து அதிகமா இருக்கோ அந்த பவரையும் பிளஸ் நம்மளுக்கு எல்லா ஈக்குவேஷன்லயும் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. LCM வந்து மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எழுதணும் இல்லையா. அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுல காமனா என்ன இருக்குது, x minus 2ன்றது காமனா இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், x minus 2 மல்டிப்ளை பை 6x plus 6 அப்படின்றது இருக்கு இல்லையா, x plus 6 கீழே ஒரு x plus 2 இருக்குது. சோ இதையும் போட்டோம்னா x plus 2 வந்துடும். இப்ப என்னது, இதுதான் LCM ஓட வேல்யூ. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா, காமனா இருக்கிறது வந்து HCF இருக்கும். ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுலயும் கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு காமனா ஏதாவது ஒண்ணு வர மாதிரி தான் ஆப்ஷன்ல இருக்கும். சோ ஆப்ஷனை ரெஃபர் பண்ணிட்டு நீங்க வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, x minus 2 x minus 2 காமனா இருக்கனால நான் வந்து HCF x minus 2. LCM கேட்டாங்க அப்படின்னா x minus 2 x minus 2 பவர் என்னப்பா 1 தானே இருக்கும். சோ 1ன்றது வந்து நான் வந்து காமனா எடுக்கிறேன் அப்படின்றதுனால ஒரே ஒரு x minus 2 எழுதிருக்கேன். பிளஸ் இங்க மிச்சம் இருக்கிறது x plus 6ன்றது x plus 2 இருக்கு. சோ x plus 6 into x plus 2 எழுதிருக்கேன். அதான் LCM ஓட வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போக போக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்பா. நிறைய சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்ப பாருங்களேன், அதே கொஸ்டின் தான், அந்த LCM வச்சிருக்கேன் நான். இன்னொரு இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் போன சம்ல. இதுதான் ஆன்சரா வந்துச்சு இல்லையா. என்ன பண்ணிருக்கோம், x ஸ்கொயர், நான் சும்மா சின்னதா மட்டும் இதுல சொல்றேன், x ஸ்கொயர் பிளஸ் 4x minus 12 அப்படின்னு இருந்துச்சு. இதை நான் என்ன பண்றேன், x ஸ்கொயர் பிளஸ் 6x minus 2x போட்டோம், minus 12 போட்டோம் இல்லையா. x காமனா எடுத்தா x plus 6 வரும், இங்க minus 2 காமனா எடுத்தா x plus 6 வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருந்தேன், x minus 2 இங்க கிடைச்சிருந்துச்சு, பக்கத்துல வந்து x plus 6ன்றது ஃபர்ஸ்டா கிடைச்சிருந்துச்சு இல்லையா இந்த ஈக்குவேஷன்ல. ஓகே, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஒன் சால்வ் பண்ணா என்ன இருந்துச்சு, x minus 2 இருந்துச்சு, அதுக்கப்புறம் x plus 2 இருந்துச்சு. ஸோ HCFனா என்ன பண்ணோம், காமனா இருக்கிற x minus 2 எழுதணும். LCM அப்படின்னு வரும்போது x minus 2 x plus 2 x plus 6 எந்த ஆப்ஷன்ல பார்க்க, A ஆப்ஷன்ல இருக்குதா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிட்டு ஏதாவது ராங்கா இருக்குதா அப்படின்றத நம்ம ரெஃபர் பண்ணணும். ஓகே, பாத்துக்கோங்க. ஃபைண்ட் தி HCF மீபோவா ஆஃப் என்ன இதுக்கு கேட்டிருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 9 x மைனஸ் 3 அண்ட் x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9 டிவைடட் பை 8 கொடுத்துருவாங்க. இது என்ன பார்த்தோன்னா என்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த 4ம் இந்த 8யும் பார்த்துட்டு நம்ம வந்து டைரக்டா வந்து 4,8 அப்படின்றதுக்குள்ள போயிருக்கோம். இப்படி போடலாமா, போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, இங்க பாருங்க, இது ஃபிராக்ஷன்ல இருக்குது, 1/4 இருக்குது, 1/8 இருக்குது. ஏன்னா இப்படி நீங்க போட்டு வர ஆன்சரையுமே அவங்க ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. சோ அந்த ராங் பண்ணக்கூடாது. நம்ம ஃபிராக்ஷன்ல ஒரு டைப் பார்த்தோம் இல்லையா, HCF LCM கேட்டா என்ன பார்த்தோம், ஃபிராக்ஷன் பின்னம் இருக்குல்ல, அதுல ஒரு டைப் பார்த்தோம் இல்லையா. HCF அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூமரேட்டரோட HCF ஆஃப் சம் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர்னு போடும் இல்லையா. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கப்பா, போன வீடியோல இதான் போட்டோம். HCF கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா போடணும். LCM அப்படின்னு கேட்டாங்கன்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும். சோ LCM ஆஃப் நியூமரேட்டரோட LCM டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர் போடும். ஓகேவா, இதான் நம்ம ஃபார்முலா. ஓகே, இந்த இதுலதான் நம்ம அப்ளை பண்ணணும். இது எதுக்கு இப்ப நான் சொன்னேன், இந்த பாருங்களா, இங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 1/4 அப்படின்றது கமா, அதாவது இங்க இருக்கிற 4 வந்து நான் 1/4 எடுத்துட்டேன், இங்க இருக்கிற 8 வந்து வெளியில எடுத்துறேன், 1/8. அதுக்கப்புறம் 4க்கும் 8க்கும் எடுக்கப்புறம் 4க்கும் 8க்கும் என்ன கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிச்சா 2 வரும், 2 2s are 4, 4 2s are 8, 2 again வரும், 1 2 is 2, 2 2s are 4 வரும், again 2 போட்டா 1,1 வரும். சோ என்னது, இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர் போட்டுக்கோம். சோ இந்த 1 டிவைடட் பை இந்த 4,8 அப்படின்றது இருக்கு இல்லையா,
இந்த 4,8க்கு நம்ம எல்சிஎம் கிடைச்சா 1/8 வந்துருச்சு. ஓகே, இந்த இதை வந்து நம்ம தனியா செப்பரேட்டா வந்து சால்வ் பண்ணிட்டோம். இந்த நம்பர் மட்டும் சால்வ் பண்ணிருக்கோம். இன்னும் அங்க வந்து ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். செகண்ட், ஓகே, x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்டூ, இப்போ பாருங்களேன், x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்டூ x மைனஸ் 3 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்குப்பா. x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்டூ x மைனஸ் 3 இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? இதை பார்த்தோன்னே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குதா? ஸோ எனக்கு என்ன பண்றேன்? x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் x மைனஸ் 3 வரும். ஓகே, இங்க பாத்தீங்களா x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவை a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b அப்படின்னு வரும் இன்டூ x மைனஸ் 3. ஓகே, இப்போ கீழே உள்ளது என்னப்பா கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9 அப்படின்றதுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்குது? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம அகைன் என்ன பண்ண போறோம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அதை எடுத்து கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சா என்ன வரும்? 9ன்றது பிளஸ் 9 இருக்குது. ஸோ பிளஸ் 9 அப்படின்ற போது இங்க பாருங்க, 9 என்ன போட்டா இதுல வந்து 9 into 1 அப்படின்றதும் 9 தான் வரப்போகுது. ஆனா நம்ம வந்து அது போட யூஸ் பண்ணா இங்க 6 வருமா? 6 வராது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? 3 3s 9 இருக்கு இல்லையா, அதை போட போறேன். இந்த 3 ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க 3 + 3 6ன்றதுனால பிளஸ் 6 வரும். அதாவது 3 + 3 பண்ணோம்னா பிளஸ் 6 அப்படின்றது தான் வரும். அதே மாதிரி 9க்கு 3 into 3 பிளஸ் 9 தான் இருக்கு. ஸோ பிளஸ் 9 இருக்கு இல்லையா, 3 3s 9. ஸோ நான் இதை அப்படியே விட்டுறேன். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா x + 3. அப்ப நம்ம இதுல போட்டா என்ன வரும்? இதை வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதை நான் அப்ளை பண்ண அப்படின்னா இந்த மேல உள்ள இதுக்கு வந்து எனக்கு வந்திருக்கிறது வந்து x + 3 into x + 3. இது நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். இது நீங்க ஒரு கிளாரிஃபை இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த x ஸ்கொயர் பிளஸ் 6x இருக்கு இல்லையா, அதை தான் நான் இப்படி பிரிச்சு எழுதிருக்கேன். x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 3x பிளஸ் 9 வரும் இல்லையா இந்த இடத்துல. இது நான் என்ன பண்றேன்? x வந்து காமனா வெளியில எடுத்தேன் அப்படின்னா x + 3 வரும். இதுல வந்து x பிளஸ் 1 பிளஸ் 3 வந்துடும் இல்லையா, 3 காமனா இருக்கனால நான் எடுத்துறேன். ஸோ x + 3. ஸோ x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 3x பிளஸ் 9 அப்படின்றதுல x நான் ஃபர்ஸ்ட் காமனா எடுத்துக்கிறேன். இதுக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு x காமனா எடுத்தா x + 3 வரும். அகைன் நான் இந்த பிளஸ் 3 காமனா எடுத்தா x + 3. அப்போ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், மேல உள்ள ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். இப்போ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? x + 3 இன்டூ x + 3 எழுதியிருக்கேன். அதாவது இதை காமனா வெளில எடுத்திருக்கேன். ஸோ x + 3 வந்து x + 3 இன்டூ x + 3. அதை தான் நீங்க டைரக்டா எழுதியிருக்கேன். நீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பண்ணும்போது இதை நம்ம செப்பரேட் பண்றோம் இல்லையா, அப்பவே நீங்க மைனஸ் பிளஸ் அப்படின்றத கரெக்டா பக்கத்துல போட்டீங்க அப்படின்னா நம்ம டேரக்டாவே எழுதிடுவோம் இந்த மாதிரி. ஸோ நான் பிளஸ் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால x + 3 x + 3 அப்படின்னு எழுதிருக்கேன். இப்ப பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்களேன். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. HCF அப்படின்றது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா x மைனஸ் 3 x + 3 x மைனஸ் 3. இதை நீங்க என்ன பண்ணலாம்னா சில சம்ல வந்து இந்த x மைனஸ் 3 வந்து நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு x + 3 கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா அப்படி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது செப்பரேட்டா இருக்கே என்ன பண்றது அப்படின்னா இந்த பவர் எடுத்து ஆட் பண்றோம். அதே தான், பேஸ் வந்து ஈக்குவலா இருக்குது. ஸோ பவர் நான் ஆட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. இங்க x⁻3 மைனஸ் பவர்ல வந்து 1 இருக்குது, x⁻3 பவர்ல 1 இருக்கு. ஸோ ஆட் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்? x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இதுதான் ஓகேவா. இது எதுக்கு நம்ம சால்வ் பண்றோம்? அதாவது எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த ஹோல வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்களேன், x + 3 இங்க இருக்குது, இங்க x + 3 x + 3 இருக்குது. இதை நான் என்ன பண்றேன்? x + 3 த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? x + 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ x + 3 மட்டும்தான் இங்க காமனா இருக்குது நமக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இதுல வந்து பாருங்களேன், x + 3 டிவைடட் பை இந்த 8 விட்டுறக்கூடாது. இதுதான் நம்ம நம்பர் செப்பரேட்டா கண்டுபிடிச்சது. ஸோ நியூமரேட்டர்ல நம்மளுக்கு வர வேல்யூ x + 3, டினாமினேட்டர்ல வர வேல்யூ 8 இருக்கு. ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். Find the GCD மீபோவா கேட்டிருக்காங்க. HCF ஓட இன்னொரு பேர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் GCD மீபோவா ஆஃப் a³ - 1 and a² - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் தான் மேக்ஸிமம் இதெல்லாம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் யோசிச்சு பாருங்களேன். a³ - b³ அந்த ஃபார்முலா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. நான் என்ன பண்றேன்? அதனால a³ - b³ ஓட ஃபார்முலா என்னது எழுதிக்கோங்க சைட்ல. a³ - b³ a³ - b³ is equal to a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலால நான் பார்ட் 1லயே கொடுத்துருக்கப்பா, அந்த இதை வந்து நீங்க நல்லா அதுதான் ஃபர்ஸ்டே படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணும்போது அப்பதான் இது தெரியும், இந்த ஃபார்முலா வந்து கரெக்டா எழுத முடியும். ஓகேவா. a³ - b³ is equal to a minus b into a square plus ab plus b square அப்படின்னு எழுதிட்டேன்.
இப்போ a cube minus b cubeல இந்த ஃபார்முலா எதுக்கு எழுதிருக்கோ இந்த a cube வந்து அதாவது a cube minus 1 cube இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம எழுதுறோம். சோ எழுதுனா என்ன வரும் a minus 1 அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் a ஸ்கொயர் அப்படின்றத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா a ஸ்கொயர் பிளஸ் a b யோட வேல்யூ என்னப்பா 1 இருக்கு இல்லையா? சோ அகைன் a தான் வரும் பிளஸ் 1 ஸ்கொயர்னா 1 வரும். சோ a minus 1 a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் 1 அப்படின்றது நமக்கு வந்துடும். இதை நான் என்ன பண்ண போறேன் இந்த ஈக்குவேஷன் இது சால்வ் பண்ணி தானே எழுதணும். சோ a cube minus 1 அதோட சால்வ் பண்ண ஆன்சர் என்னது a minus 1 into a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் 1 வருது. இதை வந்து 1 வச்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க a ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. a ஸ்கொயர் மைனஸ் 1னா இவ்வளவு நேரம் நம்ம பாக்குற அதே ஃபார்முலா தான் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. நான் டைரக்டா எழுதிரவா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டு a பிளஸ் b. சோ a மைனஸ் b அப்படின்னா எனக்கு வரும் a மைனஸ் 1 அப்படின்னு வருமா a மைனஸ் 1 இன்டு a பிளஸ் b அப்படின்னா a பிளஸ் 1 வரும். இப்ப பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க ஜிசிடி கேட்டிருக்காங்க. ஜிசிடினா நம்ம காமனா இருக்கிறது எழுத போறோம். சோ a மைனஸ் 1 a மைனஸ் 1 இங்க காமனா இருக்கிறது என்ன a மைனஸ் 1. அப்ப ஆப்ஷன் எதுப்பா டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை ஒருவேளை எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா இந்த a மைனஸ் 1 இருக்கும் a பிளஸ் 1 இருக்கும் a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் 1 இது எல்லாமே மூணுமே கலந்துருக்கும். ஓகே எல்சிஎம் ஓட வேல்யூ கேட்டாங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 7th கொஸ்டின் x ஸ்கொயர் மைனஸ் x minus 1 the whole square கொடுத்திருக்காங்க. நீங்க ஆப்ஷன்லயும் பாத்துக்கோங்க x into x plus 1 x minus 1 x into x plus 1 இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் x எழுதிக்கோங்க. x ஸ்கொயர் மைனஸ் x இருக்கு இல்லையா இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அது கீழே அது பக்கத்துல x minus 1 the whole square. ஓகே இது ரெண்டு காமனா வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா HCF கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபைட் இது வந்து ஆல்ரெடி சிம்பிளிஃபைடா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து சிம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நான் எழுதுறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து காமனா இருக்கு இல்லையா இது நான் வெளில எடுத்துறேன். எக்ஸ் வந்து காமனா இருக்கிறதுனால நான் வெளில எடுத்துட்டேன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனா எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும் இல்லையா உள்ள. இப்ப பாருங்களேன் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்ப பாருங்க x into x minus 1 x minus 1 தி ஹோல் ஸ்கொயர் வந்து இதுல. சோ என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து HCF கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால x காமனா இருக்கா இல்ல. சோ x minus 1 x minus 1 தி ஹோல் ஸ்கொயர். HCF அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் பவர் வந்து கம்மியான இருக்கிற பவரை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ x minus 1 அப்படின்றது மட்டும் தான் வரும். சோ இங்க ஆன்சர் என்னப்பா x minus 1 அப்படின்றத இந்த ஃபைனல் ஆன்சர். அதாவது பவர் சின்ன பவர்ல இருக்கிறத வந்து HCF ல போடுறோம். காமனா இருக்கணும் பிளஸ் சின்ன பவரா இருக்கணும். அது நம்ம வந்து x minus 1 வரதுனால B ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கேட்டிருக்காங்கப்பா ஃபைண்ட் தி HCF மீபோவா கேட்டிருக்காங்க. எதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. சோ அது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம மீபோவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கோங்க x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12 இருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் என்ன இருக்குதா x கியூப் மைனஸ் x கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16x வரும். ஓகே இப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த x ஸ்கொயர் அப்படின்றது வந்து பிளஸ் 4x மைனஸ் 12 இருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போறோம் ஃபேக்டரிஸ் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா. மைனஸ் 12 அப்படின்றதுக்கு நான் வந்து 6 into 2 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளஸ் 4 வருமா. இதாவது 6 2 ஆனா கிரேட்டர் நம்பர்ல பிளஸ் சைன் இருக்கணும் சின்ன நம்பர்ல மைனஸ் சைன் இருக்கணும். அப்பதான் நமக்கு பிளஸ் 4 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். சோ மைனஸ் 12 வருது 6 அதாவது பிளஸ் 6 இன்டூ மைனஸ் 2 அப்படின்னா மைனஸ் 12 மல்டிப்ளை பண்ணா அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பிளஸ் 4 அப்படின்னு கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்றேன் இந்த சைன் போட்டுட்டேன் இல்லையா நான் டைரக்டா எழுதுறேன். இது பாருங்க x பிளஸ் 6 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 வரும். நீங்க தெரியலன்னா அந்த நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை பிரிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க இது டேரக்டா எழுதலாம். இல்லாட்டி டைம் கன்சியூம் ஆகும். அதுக்காக சொல்ல வரேன். x பிளஸ் 6 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு வந்துருது இல்லையா எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்றது. இப்ப இதுல பாருங்களேன் எக்ஸ் கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16x இதுக்கு வந்து எந்த ஃபார்முலாவும் நமக்கு கிடையாது. அதே நேரத்தில் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லயும் இல்லை. அப்ப நம்ம ஏதாவது ஒரு இதை வந்து சால்வ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தாதான் நம்ம அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. நான் என்ன பண்றேன் இந்த எக்ஸை வந்து அது எல்லாத்துலயும் இருக்கிறதுனால காமனா வெளில எடுத்து பாக்குறேன். எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 16 வருது இல்லையா. இப்ப என்ன ஆச்சுப்பா இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல வந்துருச்சு இல்லையா இந்த கொஸ்டின். சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம் மைனஸ் 16 அப்படின்றத இங்க போடுவோம். மைனஸ் 16
ஸோ இங்க வந்து 6 இருக்குது, நல்லா பாருங்க 6 இருக்கு. நம்ம 4 4 16 போட்டா 6 வராது. ஸோ 8 2 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா வரும் இல்லையா. 8 2 போடுறேன், இங்க பிளஸ் சைன் இருக்கு. ஸோ கிரேட்டர் நம்பர்ல வந்து பிளஸ் சைனும், இங்க ஸ்மாலர் நம்பர்ல மைனஸ் சைன் போடுறோம். அப்ப என்ன பண்ண முடியும், எக்ஸ்ன்றத வந்து நான் x plus 8 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 வந்துடும். ஓகேவா, இப்படிதானே வரும். x plus 8 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 வந்துடும். இப்ப இதோட வேல்யூ வந்து x plus 6 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா, x plus 6 இங்க காமனா இது ரெண்டுத்தையும் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன், எது காமனா இருக்கு, x plus 6 இருக்கா இல்ல. ஸோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. x minus 2 இருக்கா இருக்குது. ஸோ x minus 2 அப்படின்றது HCF ஓட வேல்யூ. ஓகே, எக்ஸ்ன்றது இல்ல, எக்ஸ் பிளஸ் 8 இங்கே பிரசென்ட் ஆகல. ஸோ ரெண்டுமே இல்ல. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகே, எக்ஸ் மைனஸ் 2ன்றதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இது பாருங்க, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் தி எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் எதுக்கு, மீசியமா கேட்டிருக்காங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது. இது வந்து ரிப்பீட்டடா நிறைய தடவை பிவைக்கு கேட்டிருக்காங்கப்பா, இதை நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் அப்படின்னு போட்டோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் என்ன ஃபார்முலாப்பா, எக்ஸ் இதெல்லாம் எழுதும்போது நம்ம இப்ப இவ்வளவு சம் பார்த்ததுனால நமக்கு தெரிஞ்சிருக்கும். எழுதும்போது நீங்களே மனசுக்குள்ள ஒரு தடவை ஃபார்முலா சொல்லி பார்த்துக்கோங்க. எக்ஸ் கியூப் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு a minus b into a square. Okay, x square plus ab plus ab na a into x வந்துரும். So ax போட்டுருக்கேன் plus a square இல்லையா, plus a square. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் பாருங்க x minus a the whole square னு கொடுத்திருக்காங்க. x minus a the whole square அதை நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம், x minus a the whole square. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, x minus a எல்சிஎம் கேட்டிருக்காங்க இல்லையா, x minus a இங்க இருக்குது, x minus a the whole square, x minus a the whole square, x square plus ax plus a square அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு பெரிய நம்பர் எடுக்கணும் இல்லையா, எல்சிஎம் கேட்டிருந்தா பெரிய நம்பர் சொன்னேன். இந்த காமனா இருக்கிறதுல பெருசு இருக்கு, x minus a the whole squareன்றது பெருசு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மிச்சம் இருக்கிறது நம்ம அப்படியே எல்சிஎம் எழுதிடுவோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுதான் எல்சிஎம்மோட வேல்யூ. நீங்க வந்து ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் சில டைம் இருக்கும்பா. இது ஏன் பிரிச்சு எழுதல அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ல இருக்குது, இது நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏன்னு எழுதலாம். ஆனா அந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் ஃபார்ம் ஆகல. அதனால நான் என்ன பண்ணிட்டு டேரக்டா அதை அப்படியே ஸ்கொயராவே வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, அந்த மாதிரி போட்டுட்டேன். இந்த ஆப்ஷன்ல இருக்குது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ், இந்த இடத்துல இருக்குது சி ஆப்ஷன். ஓகே, சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இதுல பாருங்களேன், இந்த சம் 10th கொஸ்டின் பார்க்கலாம். எல்சிஎம் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன ஃபார்மேட்ல இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இது நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாமா, எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஸோ இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது இருக்குது, இங்க எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க இல்லையா, லார்ஜர் பவர் அப்படின்றதுனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ இந்த இடத்துல வந்து எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ்ட்ரா இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்றது எழுது. ஆனா பாருங்களேன், நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, வேற எப்படியோ மாடல்ல போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் நான் அதனால இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 எழுதிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன், எதுக்கெல்லாம் காமனா இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது காமனா இருக்கா, அதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 1, அதாவது எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை நான் பிரிச்சு எழுதுறேன். எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு எழுதுறேன். இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இதை நம்ம ஃபர்தரா ஏதோ பண்ணி இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடைச்ச ஆப்ஷனை ஆன்சரை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு எழுதுறேன். இப்படி எழுதுனா என்னப்பா வரும், இங்க பாருங்களேன், இந்த எக்ஸ் மைனஸ் 1 காமனா வெளில எடுத்தா இந்த எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்றது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்துடும் இல்லையா. இப்ப பாருங்களேன், ஆப்ஷன் இந்த ஃபார்மேட்டுக்கு நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றது எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. எந்த ஆப்ஷன்ல பாருக்கு, ஏ ஆப்ஷன்ல இருக்குது. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கொயர் வந்து நம்ம அப்படியே வச்சிருக்கோம், நம்ம எல்சிஎம் கேட்டிருக்கனால அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுருவோம். ஆனா இது ஆப்ஷன்ல இல்லை அப்படின்றதுனால ஃபர்தரா அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து நான் 2 தடவை எழுதி பாக்குறேன்,
அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இதையும் கம்பைன் பண்ணிருக்காங்க. இந்த x - 1 தனியா எடுத்துட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். 11th क्वेश्चन பாருங்களேன். 2x square minus 8, 3x square minus 9x plus 6 and 6x square plus 18x plus 12 இருக்கு. ஸோ இதுக்கு வந்து LCM கேட்டிருக்காங்க இல்லையா. என்ன பண்றேன், 2x square இந்த இதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 2x square minus 8 அப்படின்னு இருக்குங்க ஃபர்ஸ்ட். இதுல என்ன பண்ணலாம், காமனா வந்து 2 வெளியில எடுத்துடலாம் இல்லையா. 2 நான் வந்து காமனா வெளியில எடுத்துறேன். ஸோ என்ன வந்து x square minus 4ன்றது வருது. இது அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாருங்களேன், 3x square minus 9x plus 6 கொடுத்துருக்காங்க. 3x square minus 9x plus 6 கொடுத்துருக்காங்க இல்லையா. இது பாருங்க, 3 வந்து நான் இதுல காமனா எடுக்கலாம் இல்லையா. காமனா எடுத்தோம்னா 3 வெளில வந்துடும். ஸோ x ஸ்கொயர்னு வந்துடும், minus 3x plus 2 அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், 6x square plus 6x square plus 18x plus 12 கொடுத்துருக்காங்க. இதுல என்னப்பா காமனா எடுக்கலாம், 6 நான் காமனா எடுக்கலாம் இல்லையா. 6 நான் வெளில எடுக்கலாம், உள்ள என்ன வந்துடும், 6 வெளில வந்துச்சுன்னா x ஸ்கொயர் மட்டும் இருக்கும், பிளஸ் 3x இருக்கும், பிளஸ் 2 இருக்கும். இப்ப இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப 2, 3, 6 இது என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க இல்லையா. 2, 3, 6 அப்படின்றதுக்கு நான் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். 2, 3, 6 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 2, 3, 6. எல்சிஎம் எடுத்தா என்னப்பா வரும், பாருங்க 2 காமனா எடுத்தா 1, 3, 3 2s are 6 இல்லையா. 3 எடுத்தோம்னா 1, 1, 1. ஸோ என்ன ஆன்சர் வருது, 6ன்றது தான் நமக்கு எல்சிஎம் வருது. ஸோ 6ன்றது எல்லா ஆப்ஷன், எந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன்ல இல்லை இல்லையா. இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ சிஓ டிஓ ஏதோ ஒண்ணுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம் இல்லையா. 6 வந்து இங்கே எல்சிஎம் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்குது. அகைன் நமக்கு இது என்ன ஃபார்முலா வந்துச்சு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, அந்த கீழே உள்ளதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்றதுக்கு மட்டும் தான் நான் எடுக்க போறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2ன்னு எழுதுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எப்படி மாத்திட்டேன், ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி அந்த ஃபார்முலாவுக்கு மாத்திட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 பாத்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், 2 அப்படின்றது காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 2வும் 1ம். ஸோ மைனஸ் 2 மைனஸ் 1 அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 2 வந்துடும். மைனஸ் 2 மைனஸ் 1 அப்படின்றத நம்ம ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா. மைனஸ் 3 மைனஸ் 3 அப்படின்றது வந்துடும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன்ல வந்து பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதுறேன். இங்க வந்து எக்ஸ் மைனஸ் 1ன்றது வருது. அதுக்கு அடுத்த ஈக்குவேஷன் பாருங்களேன், ஏன்னா இங்க 3 எல்லாம் விட்டுட்டேன், அதுக்கு தான் நம்ம இங்க எல்சிஎம் எடுத்து வச்சிருக்கோம். அதனால இந்த நம்பரை நான் விட்டுட்டு எழுதுறேன், மித்தது இருக்கிற மாதிரி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன இருக்குது, 2 இருக்குது. இதை நான் என்ன பண்றேன், 2 and 1 அப்படின்னு எழுதுறேன். இப்போ நான் இங்க மைனஸ் சைன் போடணுமா, போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க பிளஸ் 3 அப்படின்றத நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பிளஸ் 2 பிளஸ் 1 அப்படின்றத பிளஸ் பண்ணாதான் என்ன வரும், பிளஸ் 3 வரும். அதே நேரத்தில் 2 into 1 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2ன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனும் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனும் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 6ன்ற ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதுன்றத பார்க்க போறோம். இப்போ பாருங்களேன், எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு இருக்குதா. ஸோ இது ரெண்டுத்துலயும் இருக்குது. நான் என்ன பண்றேன்னா 6ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ், ஓகே எதுலலாம் இருக்குது அப்படின்றதுல இதுல வந்து நம்மளுக்கு என்ன பவர் இருக்கோ அது மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே எழுத போறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்றது இங்க இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்களேன், எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்றது இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2 எழுதிட்டோம், எக்ஸ் மைனஸ் 2 எழுதிட்டோம், எக்ஸ் பிளஸ் 2 எழுதிட்டோம். மிச்சம் எக்ஸ் பிளஸ் 2 இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இது எல்லாமே எழுதிட்டோம் இல்லையா. இதுதான் எல்சிஎம். ஓகே, இதுல எல்லா நம்பர்ஸும் நம்ம எழுதுறதா எல்சிஎம். ஸோ எல்லா பவர்ஸுமே நான் எழுதிட்டேன். எக்ஸ் மைனஸ் 2 எழுதிட்டேன், எக்ஸ் பிளஸ் 2 எழுதிட்டேன், எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் பிளஸ் 1 4 இதுமே எழுதிட்டேன். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்ல இருக்குது, சி ஆப்ஷன்ல தான் கரெக்டா இருக்கும். ஓகே, எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்துருக்காங்க, அதனால இது வராது. ஸோ சி ஆப்ஷன் அப்படின்றத கரெக்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், find the LCM of p square minus 3p plus 2 and p square minus 4 கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணுறப்ப இவ்வளோ சம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நீங்க இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை மாற்ற போறோம். அவ்வளவுதான். p square minus 3p plus 2
இந்த ஈக்குவேஷன் இருக்கு, அதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்குதா. இப்போ என்ன பண்ணணும், 2 இருக்கு. ஸோ பிளஸ் 2 இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம், 2 into 1 வரணும். ஸோ மைனஸ் 3 இருக்கு, மைனஸ் மைனஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிட்டோம், p minus 2 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். p minus 2 into p minus 1. ஓகே, ரெண்டா சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். p ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு இருக்குது. p ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னா இது என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், b ஸ்கொயர்னா இது 2 ஸ்கொயர் நான் ஆக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகே, p இது வந்து p minus 2 into p plus 2 அப்படின்னு எழுதுறேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த சம்ல எல்சிஎம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ p minus 2 அப்படின்னு ஒண்ணு இருக்குதா, p minus 2 into p minus 1 into p plus 2. இது பாருங்களேன், இதுவுமே வந்து நம்மளுக்கு பிரசன்ட் ஆகலாங்க. அப்போ இல்ல அப்படின்னா அது ஏதோ ஒரு ஃபார்ம்ல நம்மளுக்கு மாத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த p plus 2 எது காமனா இருப்பாங்களா, p plus 2, p minus 2, p minus 1. p minus 1 தனியா செப்பரேட்டா இருக்குது. ஸோ p minus 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க p plus 1, p plus 1, இங்க p minus 1, p minus 1 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ அது செப்பரேட்டா வச்சுட்டா p plus 2 into p minus 2, that is a minus b into a plus b அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் ஃபர்தரா என்ன பண்றேன், p ஸ்கொயர் மைனஸ் 4 எழுதிக்கிறேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், b ஸ்கொயர்னா இந்த 2 the whole ஸ்கொயர் அந்த 4 எழுதிக்கிறேன் into p minus 1 எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், எதுல இருக்குது, p ஸ்கொயர் மைனஸ், அதாவது p minus 1 into p square minus 4, ஆப்ஷன் A ல இருக்கு. சோ கரெக்ட் ஆன்சர் இருந்து ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். என்ன கேட்டிருக்காங்க, மீப்போவா கேட்டிருக்காங்க. x power 4 minus 1 x cube minus x square plus x minus 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் x power 5 minus x square minus x plus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை எழுதிக்கலாம் கீழே. ஒரு நிமிஷம். x power 4 minus 1 இது எப்படி எழுதலாம்ப்பா, x square the whole square minus 1 square நான் எழுதலாமா. இது நான் வந்து இந்த ஃபார்முலா கொண்டு வரேன், a square minus b square அந்த ஃபார்முலால இருக்கு. சோ என்ன பண்றேன், x square minus 1, x squareன்றது ஃபுல்லா a ன்னு அர்த்தம். இந்த a square minus b square இருக்கிறதுனால x square minus 1 into x square plus 1 ன்னு எழுது. இது வந்து 1 ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம், x cube minus x square plus x இங்க போடுறேன், x cube minus x square plus x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, x வந்து நம்ம வந்து காமனா வெளில எடுத்துடலாமா. இந்த x cube அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், x வந்து காமனா வெளில எடுத்து, x காமனா வெளில எடுத்தேன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா, x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும் இல்லையா, இதுல எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்துக்கோங்க. அப்பதான் இங்க 1ன்னு வரும். இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால நான் அப்படி எடுக்கிறேன். அதாவது எக்ஸ்ன்றது இங்க வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஏன் காமனா வெளில எடுக்கிறேன், அப்பதான் இந்த எக்ஸ் மைனஸ் 1க்கு ஈக்குவலா இங்க ஒரு இது வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப நம்ம அந்த எக்ஸ் மைனஸ் 1 காமனா எடுக்க முடியும் இல்லையா, அதனால நான் எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது ஃபார்ம் ஆகுது எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இது எப்படி ஆயிடுச்சு, இங்க 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குப்பா. இதுல வந்து நான் இந்த எக்ஸ் மைனஸ் 1ன்றது பேக் சைட்ல இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்தா எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றதும் பிளஸ் 1 into எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றதும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. சோ இதுல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இது ஆக்சுவலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தானே இருக்குது. சோ அதை நான் என்ன பண்றேன், இதை நான் வெளில எடுத்துறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வெளில எடுத்தா இந்த காமனா வந்து எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது வரும். எக்ஸ் மைனஸ் 1 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது காமனா இருக்கிறதுனால நான் அதை தனியா எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கம்பைன் பண்ணி எழுதிருக்கேன் செகண்ட் கொஸ்டின்ல. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், எக்ஸ் பவர் 5 இங்க நான் எழுதுறேன், எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. இதுல நான் என்ன பண்ண போறேன், இது பாருங்களேன், இதுல எக்ஸ் பிளஸ் 1 இந்த சைடு இருக்கு. அப்ப நான் காமனா என்ன எடுத்தா வந்து நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் அந்த இதுக்கு வந்து கரெக்டா வரும் அப்படின்றது, காமனா எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ எக்ஸ் பவர் 4 அப்படின்றது நான் வெளில எடுத்தேன்னா இப்ப எக்ஸ் வரும் இல்லையா, எக்ஸ் மைனஸ் 1 வரும். எக்ஸ் மைனஸ் 1 இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸை நான் வெளில போடுறேன். ஏன் போடுறேன்னா, இங்க உள்ள அப்பதான் மல்டிப்ளை பண்ணி நான் காமனா எடுக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் 1 போட்டேன்னா இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ற இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்.
அதனால நான் அப்படி போடுறேன். இப்ப எக்ஸ் பவர் 4 அப்படின்றது செப்பரேட்டா எடுத்துலாமா, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1யும் இந்த காமனா இருக்கிற எக்ஸ் மைனஸ் 1யும் நான் தனித்தனியா எழுதுறேன். இதை வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன், இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்க போறோம். ஆப்ஷன் பார்த்தா இப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. இதுல ஏதாவது காமனா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்காங்கப்பா, இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு இருந்தா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல வரும் இல்லையா, இங்க போட்டோம்ல அதே தான் நான் பண்றேன். இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இங்க நான் எப்படி சிம்பிளிஃபைடா எழுதிருக்கணும் அதே தான் இங்க பண்ண போறேன். எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுறேன், மைனஸ் 1 வரும், இன்டூ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வரும், இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 வரும் இந்த ஈக்குவேஷன். ஓகே, இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ பாருங்களேன், 3 ஈக்குவேஷன்லயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்றது காமனா இருக்கு இல்லையா, நான் என்ன பண்றேன் செப்பரேட்டா எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ன்றது காமனா இருக்கிறதுனால இதை தனியா எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மேல இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்க வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. சோ நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன பண்ணலாம்ப்பா, ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம் இல்லையா, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதலாம். இது நான் அகைன் எப்படி பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 வந்துடும், எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வரும். இப்ப பாருங்களேன், இது நான் ஏன் பிரிச்சு எழுதுறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா அது நீங்க காமனா இல்லைன்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன்ல சைட்ல இது ஒண்ணுத்துலதான் எதுவுமே இல்ல, இது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அப்ப நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி நான் எழுதுனேன் அப்படின்னா தான் அடுத்த இது ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா. சோ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 இருக்குது. இப்ப இங்க பாருங்களேன் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஆல்ரெடி நான் காமனா இருக்கிறதுனால எடுத்துட்டேன். அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1ன்றது நமக்கு இங்க காமனா இருக்கிறதுனால சைட்ல எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் 1 எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, இதான் ஆன்சர். ஒரு தடவை பாத்துக்கோங்கப்பா, இன்னொரு தடவை சொல்றேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இருக்கு, அதை வந்து நான் என்ன பண்றேன் சிம்பிளிஃபை ஃபார்ம்ல எழுதுறதுக்காக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது, ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு பிரிச்சா ஏ ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சோ அப்படி இருக்கிறத வந்து நான் என்ன பண்றேன், ஏ மைனஸ் பி, ஏன்றது இங்க எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி அப்படின்ற ஃபார்மேட்ல எழுதுறேன். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் இந்த ஆப்ஷனை பார்த்துட்டு நான் எல்லா ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் எது காமனா வருது அப்படின்றது சிம்பிளிஃபை பண்ணுமா இல்லையான்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இதுக்கு வருது, இந்த ஃபார்ம் ஆகுது. இது எனக்கு நம்ம காமனா எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்தா காமன் இது எடுக்க முடியும் அப்படின்றதுனால நான் இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படி எடுத்திருக்கேன். எக்ஸ் பவர் 5ல எக்ஸ் பவர் 4 நான் காமனா எடுத்தேன், எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 வருது. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிறேன் எல்லா ஈக்குவேஷன்லயும் ஏதாவது காமனா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் ஆப்ஷனையும் அட் த சேம் டைம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை சிம்பிளிஃபை ஃபார்ம் பண்ணுமா இல்லையான்றதை கண்டுபிடிச்சு பண்ணிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்றது இது மூணுத்துலயும் காமனா இருக்குது, அதனால நான் அதை எழுதிட்டேன். எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது அகைன் நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்லயும் காமனா இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்றது நம்மளுக்கு ஆன்சர் ஆகுது. ஏன்னா ஜிசிடி கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 சி ஆப்ஷன்ல இருக்கா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா, என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி HCF மீபோவா கேட்டிருக்காங்க. a கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர் a மைனஸ் ax தி ஹோல் ஸ்கொயர் ரெண்டுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், a கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர் a மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர். இப்ப பாருங்களேன், a கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர் அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லையா, அதுல நம்ம எதாவது காமனா எடுக்க முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இதுல ஏ பிரசன்ட் இருக்கனால நான் ஏ வந்து வெளில எடுத்துறேன், a ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர்னு இருக்கும். இதுல பாருங்க a மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர் அது அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் மேல உள்ளது நம்ம பாத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இது பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா என்ன தோணுப்பா, இது ஃபர்தரா ஏதோ சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்காங்க, அதனாலதான் a மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர்லாம் வந்திருக்கு. சோ அந்த ஃபார்மேட்ல அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த a ஸ்கொயர் மைனஸ் இது வந்து b ஸ்கொயர்னா என்ன வந்துடும், a இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர் இப்படி வருமா. இதுதான் 9x ஸ்கொயர், 3 3 9 வந்துடும், எக்ஸ்க்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ 9x ஸ்கொயர்ங்கிறது இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா வந்துருச்சு இல்லையா. ஸோ a இன்டூ a மைனஸ் 3x இன்டூ a பிளஸ் 3x இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா. இப்ப பாருங்க a என்ன கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. HCF கேட்டிருந்தா இதுல பாருங்களேன் a மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அடுத்த ஈக்குவேஷன் வந்து a மைனஸ்
3x the whole square அப்படின்றது எது காமனா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். a minus 3x the whole square. இப்ப பாருங்களேன், a minus 3x இருக்கு மேல, a minus 3x the whole square. இது வந்து சின்ன நம்பர் இருக்கா, a minus 3x மட்டும் தானே. ஸோ HCF அப்படின்றது வந்து இந்த இதுக்கு வேல்யூ a minus 3x. இது எந்த ஈக்குவேஷன்ல எந்த ஆப்ஷன்ல இருக்குது, a minus 3x. a minus 3xன்றது d ஆப்ஷன்ல இருக்குது. d ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்து போலாம். இது பாருங்களேன், இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்ல ஒரு क्वेश्चन கேட்டோம். x minus 4, if x minus 4 is the HCF of x square minus x minus 12 and x square minus mx minus 8, then the value of m is அப்படின்னு கேட்டிருக்காங்க. x square minus x minus 12 மற்றும் x square minus x minus mx minus 8 ஆகியவற்றின் மீப்போவா x minus 4 என்று m இன் மதிப்பு என்ன அப்படின்றத கொஸ்டின் பாருங்களேன். இப்போ x minus 4 அப்படின்றது HCF கொடுத்திருக்கிறது என்னதுன்றத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா. HCF அப்படின்றதோட வேல்யூ x minus 4 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 12 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனுக்கும் x ஸ்கொயர் மைனஸ் mx மைனஸ் 8ன்ற இந்த ஈக்குவேஷனுக்கும். அப்போ இந்த m ஓட வேல்யூ என்ன அப்படின்றத கொஸ்டின். ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா x minus 4 அப்படின்றது ஒரு HCFன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ LCM இதுக்கு வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். h minus 4 அப்படின்றது அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம காமனா HCF என்ன பண்ணுவோம், யூஸ்வலா நம்ம ஏதாவது ஒரு நம்பர் வந்து இப்ப x minus 3 அப்படின்னு இங்க ஒரு ஈக்குவேஷன்ல ஃபார்ம் ஆகி x minus 3 the whole square அப்படின்னு ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே இருக்கிற காமனான ஒரு இதை தான் நம்ம HCF எழுதுவோம், அதுவும் ஸ்மாலர் பவர். ஸோ x minus 3ன்றது இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டு ஈக்குவேஷன்லயும். அப்ப நான் என்ன பண்ண வரேன் அப்படின்னா x minus 4ன்றது ஒண்ணு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பிரிச்சா என்ன வரும், மைனஸ் 12 அப்படின்றத நான் தனியா பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கு, மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 1x அர்த்தம். எப்போ மைனஸ் எக்ஸ் வரும், மைனஸ் 4 போட்டு இங்க வந்து பிளஸ் 3 இருந்தா தானே நம்மளுக்கு வந்து மைனஸ் எக்ஸ்ன்றது வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 அப்ப என்ன ஆயிடுச்சு, இதை நான் எழுதுனேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதுவேன். இங்க வந்து x plus 3ன்னு ஒரு ஈக்குவேஷன். இது ரெண்டு இப்பதானே பிரிச்சு எழுதுவோம் நம்ம யூஸ்வலா. அப்போ HCFன்றது x minus 4னா இந்த ஒரு x minus 4 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இன்னொரு வேல்யூ என்ன, x plus 3 இருக்கும்ன்றத இதோட ஈக்குவேஷனோட எக்ஸ்பிளனேஷன். அதாவது HCF x minus 4னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம பிரிச்சோம்னா இதுல பிரசன்ட் ஆயிருக்கு x minus 4ன்னு அர்த்தம். அப்ப இதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னா இதுலயே இருக்கும் தானே. இருக்கும் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் mx நான் எப்படி எழுதுறேன்னா x ஸ்கொயர் மைனஸ் mx மைனஸ் 8 இருக்கு. இப்ப இந்த மைனஸ் 8 இருக்கு இல்லையாவா, அந்த மைனஸ் 8 நான் என்ன பண்ண போறேன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிரிப்போம் இல்லையா, என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ மைனஸ் 8 அப்படின்னு இருக்குது, 4ன்றது ஒரு மைனஸ் 4ன்றது ஒரு வேல்யூ அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒரு வேல்யூ மைனஸ் 4ஆ தான் இருக்கும். இன்னொன்னு என்னவா இருக்கும், 2ஆ இருக்கும் இல்லையா. 2ஆ இருந்தா மட்டும்தான் மைனஸ் 4ன்ற ஒரு வேல்யூவும் 2 மல்டிப்ளை பண்ணாதான் மைனஸ் 8 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், x minus 4ன்றது ஒரு வேல்யூவா இருக்கும், இன்னொரு வேல்யூ x plus 2ஆ இருக்கும். அப்ப இந்த எம்மோட வேல்யூ தானே நம்ம கேட்கறாங்க. எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அப்படின்னா வர வேல்யூ தானே எம்மோட வேல்யூவா இருக்கும். சோ மைனஸ் 4 பிளஸ் 2 மைனஸ் 2 வரணும். மைனஸ் 2க்கு இங்க மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த வந்து 2 மட்டும் நம்ம எம்மோட வேல்யூவா எடுத்துக்கலாம். m is equal to 2ன்றது ஒரு ஆப்ஷன் ஆன்சர். என்ன பண்ணிருக்கேன், x minus 4 அப்படின்றது HCF ஓட வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HCF வேல்யூ x minus 4. சோ என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், x minus 4 into x plus 3. இது நான் எக்ஸ்பிளனேஷனுக்காக போட்டிருக்கேன், இது நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. டெஸ்டிங்ல என்ன பண்ணணும், இது டேரக்டா எழுதி இங்கே போயிடணும், இந்த ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு புரியணும்னு இருக்க இந்த ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணிருக்கேன். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 12 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபேக்டர் வந்து ஆல்ரெடி x minus 4 HCF இருக்குன்ட்டாங்க. அப்ப கொடுத்துருக்க எல்லா ஈக்குவேஷன்லயும் x minus 4 கண்டிப்பா இருக்கணும்னு அர்த்தம். ஸோ x minus 4 இங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த மைனஸ் 12 வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதினேன் அப்படின்னா மைனஸ் 4 பிளஸ் 3 அப்படின்னு வருது. So x minus 4 into x plus 3 வரும். So x minus 4 into x plus 3 இப்படிதான் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி x square minus mx minus 8 அப்படின்றது வந்து நான் பிரிச்சு எழுதுறேன். மைனஸ் 8 வந்து நான் பிரிச்சு எழுதுனா ஒரு ஃபேக்டர் வந்து ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு வந்து 4 அப்படின்ற மைனஸ் 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து மைனஸ் 4 அப்படின்னு போட்டேன்னா இந்த இடத்துல இன்னொரு வேல்யூ என்னவா இருக்கும், 2ஆ தான் இருக்கும். மைனஸ் 4 into 2 பண்ணாதான் மைனஸ் 8 ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி மைனஸ் 4 பிளஸ் 2 பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஆனா ஆல்ரெடி அவங்க ஈக்குவேஷன்ல மைனஸ் கொடுத்துட்டாங்க. மைனஸ் கொடுத்ததுனால என்ன பண்றேன், எம்மோட வேல்யூ டைரக்டா 2 அப்படின்றது மட்டும் எடுக்கிறேன். ஆப்ஷன் என்னப்பா, சி ஆப்ஷன்ல இருக்கு. இது வந்து இன்னொரு ஃபார்மேட்ல சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, ஒருவேளை இது ஈஸியான ஃபார்மேட் தான் நம்ம, ஏன்னா ஆல்ரெடி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் முதல்ல இருந்து பார்த்துட்டே வர்றதுனால
அது நீங்க ஈஸியா தான் ஃபார்ம் ஆயிரும். இன்னொரு ஃபார்ம் சொல்றேன், நீங்க எப்படி எந்த டைப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப பாருங்களேன், if x minus 4 is the HCF of அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் என்ன பண்றேன், HCF ஓட வேல்யூ வந்து x minus 4 கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன்ல வந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். x ஓட வேல்யூ என்னப்பா 4 ஃபார்ம் ஆகும் இல்லையா, x minus 4 ஒண்ணு இருக்குது. ஸோ x ஓட வேல்யூ கண்டிப்பா 4 தான் இருக்கும். அன்சைட் போயிடுச்சுன்னா 4 மாறிடும். ஸோ நான் என்ன பண்றேன், இதை எடுத்துட்டு போய் அங்க சப்ஸ்டியூட் பண்றேன்ப்பா. எதுக்கு சப்ஸ்டியூட் பண்றேன், x ஓட வேல்யூ x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 12 ஏன் சப்ஸ்டியூட் பண்றேன், ஏன்னா இதோட ஃபேக்டர் தான் வந்து எக்ஸா இருக்கும். அப்போ எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வேல்யூ இங்க கிடைக்குது அப்படின்றத பார்த்தா அதே வேல்யூக்கு நான் ஈக்குவேட் பண்ணி எம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, அதனால நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் போடுவேனா, 4 ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 12. இப்ப பாருங்களா, 4 4 16 மைனஸ் 4 மைனஸ் 12 போட்டா 16 அகைன், அதாவது மைனஸ் 16 வரும். மைனஸ் 16 போட்டா 0 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குதா, 0 கிடைக்குது இல்லையா. அதே தான் நான் இங்க பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, இந்த ஈக்குவேஷன்லயும் இதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 கொண்டு போய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் mx மைனஸ் 8 இதுல போய் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இதை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ஏன்னா இங்க ஆப்ஷன் என்ன, ஈக்குவல் டு 0 தான் வரணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றதுக்கு நான் 4 ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். 4 ஸ்கொயர் மைனஸ் m இன்டூ இங்க என்ன இருக்குது 4 இருக்குது இல்லையா, 4 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 16 ஒரு ஆன்சர், மைனஸ் 4m வரும் இல்லையா, 4m மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. 16 18 மைனஸ் பண்ணா என்ன வரும், 8 பிளஸ் 8 வரும். ஸோ மைனஸ் 4m பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இது அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 8 ஆயிடும். ஸோ மைனஸ் 4m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 வரும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணா m இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 4 வந்தா m இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும், 2 வரும். ஓகேவா, புரிஞ்சுச்சா? என்ன பண்ணிருக்கேன், HCFன்றது ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா என்ன வரும், அதுல ஒரு ஃபேக்டரா தான் அந்த எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா, இந்த கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல எக்ஸை வந்து 4ன்னு எடுத்திருக்கேன். அப்போ எதாவது ஈக்குவல் அந்த சைட் போச்சுன்னா சைன் மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 நான் கன்சிடர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12ன்ற ஈக்குவேஷன் வந்து போய் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 0 வரும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனே 0க்கு நான் ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணா என்ன வரும், 4 ஸ்கொயர் அப்படின்னா 16 வரும், மைனஸ் 4 இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 போடுறேன், 4m மைனஸ் 8. ஸோ இதை சால்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எம்மோட வேல்யூ 2 இப்படியும் போடலாம். ஓகே, என்ன ஆன்சர், ஆப்ஷன் சி, எம்மோட வேல்யூ என்ன 2. அடுத்த கொஸ்டின் போலாமா, 16th கொஸ்டின். Find the HCF of the polynomials. பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோவாவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. x ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 2 2x cube minus 5x square plus 5x minus 3 இருக்கு. ஓகே, polynomials x cube plus x square minus x plus 2 இருக்குப்பா. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காமனா எடுக்கிறதுக்கும் நம்பர்ஸ் வந்து எதுவும் காமனா இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் இல்லாம இன்னொரு மெத்தட் HCFக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டிவிஷன் மெத்தட்ல போடுறோம். அதாவது கண்டினியூஸ் டிவிஷன், லேடர் டிவிஷன் மாதிரி அந்த டிவிஷன் மெத்தட்ல நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, x cube plus 2 x square minus x plus 2 இருக்குது. இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இது பண்ண போறோம், 2x cube minus 5x square plus 5x minus 3 இருக்கு. இது வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல கேட்கிற கொஸ்டின் தான். அதனால இதை வந்து இந்த மாடல் இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்பயாவது வந்து இப்ப குரூப் 1 லெவல்ல அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம இந்த மாடலும் போடுறோம். எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்குது. இங்க பாருங்களேன், இப்ப நான் என்ன பண்ண போறோம், ஒரு ஒன்னா கேன்சல் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன். சோ எப்படி போடணும் அப்படின்னா, இப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 இருக்குது. இங்க 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 3 உள்ள போடுவேன். இது என்ன சொல்லுவாங்கன்னா, யூஸ்வலா g of x சொல்லுவாங்க. இதை வந்து f of x சொல்லுவாங்க. g of x f of x அப்படின்றது புரியலன்னா எதை உள்ள போடணும் அப்படின்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதுல எது கிரேட்டரா இருக்கோ அதை வந்து உள்ள போட்டுருங்க. சின்னதா இருக்கிற வேல்யூ வந்து வெளியில போட்டு டிவைட் பண்ணுங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5x பிளஸ் 3 ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இதே எக்ஸ் கியூப் இருக்குது. எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இதுல எக்ஸ் கியூப்க்கு மேம் முன்னாடி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லையே, வேல்யூ இல்லையே, நான் எப்படி கன்சிடர் பண்றது அப்படின்னா, அடுத்த நம்பருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அடுத்த வேரியபிள் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ல இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப எது பெருசு, இந்த நம்பர் தான் பெருசு. சோ இதை g of x, அதாவது உள்ள போடுற இந்த இடத்துல போட்டுட்டு இந்த மேல உள்ள நம்பரை வெளியில போட்டு டிவைட் பண்ண மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே, எப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க,
இந்த இந்த எக்ஸ் கியூப்னு இருக்குது. இதை நான் ஒண்ணு ஒண்ணா கேன்சல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நான் இங்க என்ன போட்டா வந்து கீழே வந்து இந்த எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகும். 2 அப்படின்றது நான் போட்டேன் அப்படின்னா அதால கேன்சல் ஆகும். ஸோ 2 அப்படின்றத நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணா 2 இன்டூ எக்ஸ் கியூப் அப்படின்னு போட்டோம்னா 2x கியூப்னு வரும். பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்கு. 2 இன்டூ மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 2xன்னு வரும். மைனஸ் 2x 2 2 சார் எவ்வளோப்பா 4ன்னு வரும் இல்லையா? பிளஸ் 4 பிளஸ் 2 பிளஸ் 2 அதை மல்டிப்ளை பண்றோம், அதனால பிளஸ் 4 அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? இந்த டிவிஷன் மெத்தட்ல போட்டா இதுவும் இந்த சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 5x ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 2x ஸ்கொயர்னு கீழே இருக்குது. என்ன வரும், மைனஸ் 7x ஸ்கொயர்னு வரும் இல்லையா? இங்க மைனஸ் 7x ஸ்கொயர், இங்க பாருங்க பிளஸ் 5x பிளஸ் 2x இருக்கு, பிளஸ் 7x மைனஸ் 7 வரும். இப்போ மைனஸ் 7 இப்பெல்லாம் வர்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மைனஸோட சேர்த்து இந்த 7ஐயும் சேர்த்து வெளில எடுத்துறேன், காமனா எடுத்துறேன். அப்ப என்ன ஆகும், உள்ள வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் இங்க எடுத்ததுனால இங்க மைனஸ் ஒன்று இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும், பிளஸ் 1 வரும். என்ன பண்ணிருக்கோம், இதை மைனஸ் 7 வந்து காமனா நான் வெளில எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லையா? அந்த 7 உள்ள மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 7xன்றது ஃபார்ம் ஆயிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கேன், இந்த சைனை மாத்தி பிளஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 7 வந்துடும். இந்த டிவிஷன் மெத்தட்ல இந்த நம்பருக்கு எந்த வேல்யூ இல்லப்பா, இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இந்த கேன்சல் பண்ணிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்றது ஆன்சரான்னு கேட்டா இல்ல. நம்ம 0 ரிமைண்டர் வர வரைக்கும் இந்த சம்மன் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இதுதான் இதோட கான்செப்ட். சரி, இதை வந்து நான் வந்து சைட்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இங்க எடுத்ததை இதை வந்து நான் உள்ள g ஆஃப் எக்ஸா கன்சிடர் பண்ணி திருப்பி அடுத்த டிவிஷன் வந்து போட்டுப்பாங்க. இப்போ இந்த எக்ஸ் கியூப் வந்து உள்ள எடுத்துறேன், எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இது என்ன பண்ண போறேன், எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1, இங்க வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர், இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நான் வந்து ஈக்குவேஷன் வந்து இங்க உள்ள போட்டு g ஆஃப் எக்ஸா கன்சிடர் பண்ணி இதுல வர ரிமைண்டர் திருப்பி f ஆஃப் எக்ஸா எடுத்து டிவைட் பண்ணிடுவோம். இப்படி ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸ் கியூப் இருக்குது, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்க எக்ஸ் போட்டா வந்துடும் இல்லையா எக்ஸ் கியூப்ன்றது. ஸோ எக்ஸ் கியூப் இங்க வந்துடும், எக்ஸ் இன்டூ எக்ஸ்ன்றது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். இங்க வந்து எக்ஸ் இன்டூ பிளஸ் 1 இருக்குது, ஸோ பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும் இல்லையா? பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் சைன் பார்த்துடுறேன். இந்த மைனஸ் பண்ணா எக்ஸ் கியூபே மைனஸ் எக்ஸ் கியூபு கேன்சல் ஆயிடும். இங்க பிளஸ் இருக்குது, இங்க மைனஸ் இருக்குது. அப்ப நான் இது கீழே இறக்குனா என்னப்பா வரும், இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா 2x ஸ்கொயர்னு வரும். 2x ஸ்கொயர், இங்க பாருங்களேன் மைனஸ் எக்ஸ் இருக்கு, அப்போ மைனஸ் 2x வந்துடும். இங்க பிளஸ் 2 இருக்குது, இதை அப்படியே போட்டுறேன். இப்ப அகைன் இதை நான் கேன்சல் பண்றதுக்கு என்னப்பா பண்ணும், பிளஸ் 2ன்றது சப்ஸ்டியூட் பண்ணா கேன்சல் ஆயிருமா? அப்போ எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், ஸோ 2x ஸ்கொயர். மேம் மைனஸ் 2 போடலாமா? மைனஸ் 2 போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டீங்கன்னா இங்க மைனஸ் 2 வந்துடும். அப்ப நான் கேன்சல் பண்ணலாம்னா சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிரும், பிளஸ்ன்னு மாறிடும். அப்ப நான் என்ன பண்ணணும், மைனஸ் 2 போட முடியாது, 2 தான் போட முடியும். 2 இன்டூ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2 பிளஸ் 1, ஸோ பிளஸ் 2. என்ன பண்றோம், மைனஸ் இங்க சைன் மாறிடுச்சுன்னா எல்லாமே இங்க கேன்சல் ஆகி 0 வந்துருப்பாங்க. இதுதான் ஃபைனலா நம்மளுக்கு வேல்யூ. அப்ப என்ன பண்ணணும், இதோட HCF வேல்யூ என்னன்னா இந்த இடத்துல நம்ம போடுறோம் பாத்தீங்களா, இதுதான் வந்து HCF வேல்யூவா இருக்கும். லாஸ்டா 0 வரும்போது இந்த இடத்துல என்ன இருக்கோ f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கோ அதுதான் வந்து HCF இருக்கு. சம்ல எந்த வேல்யூ இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1, ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா? ஆப்ஷன் ஏ. என்ன பண்றோம், இந்த மாதிரி காமனா நம்ம எடுக்க முடியாது. இந்த மாதிரி பெருசா பல்கா வர சம்ஸ் என்ன பண்றோம், HCF கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் போயிடும். இந்த மெத்தட்ல கோஎஃபிஷியன்ட் பாருங்க, எதுல வந்து டேர்ம் வந்து வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் அது g ஆஃப் எக்ஸ்னா உள்ள எடுக்கிறது, f ஆஃப் எக்ஸ்ன்றது கம்மியான வேல்யூ இருக்கும், அதை வெளியில எடுத்து டிவைட் பண்ண போறோம். என்ன நம்பர் போட்டா நம்மளுக்கு டிவைட் ஆகும் அப்படின்றது நம்ம ப்ரொசீட் பண்ணி இந்த சைன் சேஞ்ச் பண்றதை மறந்துடக்கூடாது. இதை அப்படியே கொண்டு போயிட்டு இந்த 7லாம் இந்த மாதிரி காமனா இருந்துச்சுன்னா வெளியில எடுத்துங்க. வெளியில எடுத்துட்டா அது வந்து வேல்யூ கிடையாது, அதை அப்படியே விட்டுருங்க, அதை கேன்சல் பண்ணிடலாம். அதுல இந்த மெத்தட்ல வந்து அதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. ஸோ எக்ஸஸ்க்கு மிச்சம் இருக்கிறதையும் போட்டுட்டு இங்க நம்ம எது வந்து எஃப் ஆஃப் எக்ஸா எடுத்தோமோ அதை அகைன் ஜி ஆஃப் எக்ஸா கொண்டு வந்துட்டு திருப்பி ப்ரொசீட் பண்ணிட்டே போனீங்கன்னா 0 வந்துடும். 0 வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல எடுத்துக்கோ இல்லையா எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த கடைசியா இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு HCF. இந்த வேல்யூ தான் என்னது HCFன்னு சொல்றோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இது ரொம்ப ரேரா கேட்க சொன்னாப்பா. குரூப் 1ல மேபி டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 கேட்க சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம இந்த மெத்தட பார்த்துறோம். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் மாடல் வந்துருச்சோம். நெக்ஸ்ட் மாடல் பாருங்க.
என்ன சொல்லியிருக்காங்க? HCF into LCM is equal to product of two numbers சொல்லியிருக்க. இரு எண்களின் பெருக்கற் பலன். அதாவது இப்போ ஏதோ ஒரு HCF ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2, 3 இது ரெண்டும் கொடுத்துருக்க நம்பர் தான். இந்த நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பரும் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல 3 வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்ப நான் HCF ஓட வேல்யூ என்ன சொல்றேன் அப்படின்னா HCF ஓட வேல்யூ என்னப்பா 1 இருக்கும் இல்லையா? அப்ப LCM ஓட வேல்யூ என்னதுன்னு கேட்பாங்க. LCM ஓட வேல்யூ வந்து என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப என்ன இதோட மீனிங் அப்படின்னா இந்த 2ம் 3யும் ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ 2 into 3 இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் பெருக்கல் பலன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா HCF into LCM க்கு ஈக்குவலா இருக்கும். HCF into LCM க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன சொல்றாங்க? HCF ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 1 கொடுத்துட்டாங்க. அப்ப LCM ஓட வேல்யூ என்னப்பா இருக்கும்? 2 into 3 6 இருக்கும். இந்த இடத்துல LCM ஓட வேல்யூ 6 இருக்கும். இந்த மாதிரி சம் கேட்டிருக்காங்க குரூப் 4ல குரூப் 2ல ஃப்ரீக்வெண்டா கேட்கிற ஒரு மாடல் வந்து இந்த HCF into LCM போட்டு ப்ராடக்ட் ஆஃப் அந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ வராதான். இதுல 3 இது கொடுத்துருவாங்க. அதுக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. இப்ப LCM கொடுத்துட்டு HCF கேட்கலாம், இல்லைன்னா இந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு HCF-உம் LCM-உம் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த 3த்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி இந்த மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இது பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? HCF is equal to 1. Then the given numbers are co-prime numbers கொடுத்துருக்காங்க. co-prime numbers அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சார் பகா எண்கள். சார் பகா எண்கள். சார் பகா எண்கள். ஓகே, இதுதான் தமிழ்ல வந்து சொல்லுவாங்க. பகா எண் அப்படின்றது என்னப்பா? பகா எண் அப்படின்னா அந்த நம்பரை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஒண்ணு ஒன்னா இருக்கும், இல்லாட்டி அந்த நம்பரே வந்து ஃபேக்டரா இருக்கும். அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அந்த நம்பர் இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பிரைம் நம்பரா? ஆமா பிரைம் நம்பர். ஏன் பிரைம் நம்பர்? ஏன்னா இந்த 3ன்றது 1ல போகும், இன்னொன்னு 3 1s are 3 இல்லையா? 1 டேபிள்ல போகும், இன்னொன்னு 3 டேபிள்ல போகும். அப்ப ரெண்டும் அந்த நம்பராலையும் அப்புறம் 1ஆலையும் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சார் பகா எண்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சார் பகா எண்கள் அப்படின்றது என்னன்னா இப்ப 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பருக்கு HCF வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சார் பகா எண்கள் கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பிரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, 3யும் 5ம் நம்ம எடுத்துக்கோம். 3யும் 5க்கும் HCF என்ன வரும்? 1 தான் வரும் இல்லையா? 3க்கும் 5க்கும் காமனா ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ இதோட வேல்யூ என்ன? HCF வேல்யூ 1. இப்போ 4, 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்லாம் என்னப்பா? அடுத்து உள்ள நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தடுத்த நம்பர்ஸ் இப்போ எந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 2, 3 எடுத்துக்கோங்க, 9, 10 எடுத்துக்கோங்க, 11, 12 எடுத்துக்கோங்க. எதுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து காமனான ஒரு வேல்யூன்றது இருக்காது 1 தவிர. ஸோ HCF வேல்யூ என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும் இல்லையா? 4க்கும் 5க்கும் காமனா இல்லைன்னா அதோட HCF வேல்யூ 1 இருக்கும். எதோட HCF வேல்யூ 1 இருக்கோ அந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ்னு அர்த்தம். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சில டைம் சம்ல கேட்பாங்க. சம்ல நம்ம இந்த மாடல் போட்டோம் இல்லையா? அந்த மாடல்ல வந்து கோப்ரைம் நம்பர்ஸா இருக்குது அப்படின்னா நம்ம டைரக்டா HCF வேல்யூ நம்ம அசைன் பண்ணிப்போம். 1 அவங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம HCF வேல்யூ வந்து 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்மை வந்து ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டே வர மாதிரி. இந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்த இது போலாமா? அடுத்த ரேஷியோ. அடுத்த இது பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ ஆஃப் 2 numbers R1 and R2 is equal to LCM divided by HCF. R1 into R2 is equal to LCM divided by HCF X ன்னு போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ இதுல என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே, நான் வந்து 4 and 20ன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, 4ம் 5ம் வந்து ரேஷியோன்னு சொல்றேன். 4ம் 5ம் ஒரு ரேஷியோ அப்படின்னு நான் சொல்றேன். Four and 5 வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கான ரேஷியோவா இருக்கலாம் அப்படின்னு இப்ப நான் 5ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்ப என்ன வந்து 20 and 25 வருது. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இப்ப 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 20, 25 2 நம்பர் வச்சுக்கோங்களேன். அந்த 2 நம்பருக்கு நான் ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா 4 and 5 வருமா? இப்படி மாத்திக்கலாமா? இல்லாட்டி 20, 25 இருக்கு. இந்த 2 நம்பருக்கு நான் வந்து ரேஷியோ எடுக்க சொல்றாங்க. அப்ப என்ன வரும்ப்பா? 20 divided by 25 அப்படின்னு நான் போட்டேன்னா அதுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா 4 5s are 20 வரும், 5 5s are 25 வரும், 4:5 வரும் இல்லையா? இப்போ இந்த இதுக்கு காமனா என்ன இருக்குது? மல்டிப்ளை பண்றது 5ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். இது என்ன பண்றேன்? ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. இந்த காமனா இருக்கிறது தானே நம்ம HCFன்னு சொல்லுவோம். நம்ம யூஸ்வலா ஈக்குவேஷன், இந்த பவர்ஸ், இது எல்லா டைப்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா மாடலுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த காமனா எல்லா கொடுத்துருக்க எல்லாத்துலயும் இருக்கிறத வந்து நம்ம வந்து HCFன்னு சொல்லுவோம். இப்ப இந்த 5ன்றது HCFன்னு சொல்றேன்னா அதுதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா HCF is equal to Xன்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா இந்த சம் நான் சால்வ் பண்ணா உங்களுக்கு புரியுது பாருங்களேன். 5, 6 அப்படின்னு சொல்லி 2 இருக்குது.
இப்போ எல்சிஎமோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 480 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 480 அப்படின்றது எதுவா இருக்கும், என்னவா இருக்கலாம், 5 into 6 into HCF இருக்கும் இல்லையா. HCF அப்படின்றது வந்து அதுதான் இந்த ஃபார்முலா நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ HCF அப்படின்றது வந்து எக்ஸ்னா இது இங்க இந்த சைட் போச்சுன்னா x into 5 into 6 அப்படின்னு எடுத்தோம்னா இஸ் ஈக்குவல் டு 418 வரும். ஸோ என்ன பண்றோம், 5 into 6 அப்படின்றதும் இந்த HCF மல்டிப்ளை பண்ணா இந்த 418ன்ற டோட்டல் எல்சிஎம் வந்துடும் இல்லையா. நம்ம அந்த ஸ்டெப் எல் டிவிஷன் மெத்தட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சைட்ல உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா அந்த வேல்யூ வந்து எல்சிஎம்மா இருக்கும். அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். 5 into 6ன்றது ஒரு ரேஷியோ, ஆனா காமனா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து HCF-ஆ இருக்கும். அந்த HCF நம்ம இங்க கன்சிடர் பண்ணோம்னா x into 5 into 6 அப்படின்னு போட்டோம்னா 480 அப்படின்னு வருது. இப்போ 5 6 ஆர் எவ்வளவுப்பா, 30x. 30x is equal to 418 வந்துருது இல்லையா. x ஓட வேல்யூ என்ன வரும், 480 divided by 13 வரும். டிவைடட் பை 30 போட்டா இந்த 0 கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வரும், x is equal to 16 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த ரேஷியோ மெத்தட் இப்படிதான் போடும். அதுக்கு அடுத்த மெத்தட் பார்க்குமா, சம் போட கூட நான் உங்களுக்கு கீழே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பேன், அந்த இதுல கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல நான் வரும்போது இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். அடுத்தது போலாம், கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, கொஸ்டின் போயிடலாமா. இப்ப பாருங்க, if the LCM of 3 and 9 is 9 then their HCF is, அதாவது 3 மற்றும் 9 மீசிமா 9 எனில் அவற்றின் மீகோவா HCF என்னது அப்படின்றது கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா HCF கேட்டிருக்காங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, LCM of 2 numbers. அப்போ ஒரு நம்பரை வந்து N1 வச்சுக்கலாமா, 3 வச்சுக்கலாம், இன்னொரு நம்பர் வந்து 9 கொடுத்துட்டாங்க. நான் அப்புறம் HCF அப்படின்றது கேட்டிருக்காது, LCM அப்படின்றது வந்து கொடுத்துருக்காது. ஸோ LCM அப்படின்றது வந்து 9 கொடுத்துருக்காங்க. HCF என்னன்றதாப்பா கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், HCF என்னன்றதுதான் கொஸ்டின். என்ன ஃபார்முலா பார்த்தோம், N1 into N2, அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு HCF into LCMன்றது பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் நான் என்ன பண்ண போறேன், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ரெண்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 3யும் 9ம் கொடுத்துருக்காங்க. LCMோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க. HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த 9ம் கேன்சல் ஆயிருமா, HCF ஓட வேல்யூ என்ன வருது, 3ன்னு வருது. ஈஸியா தானே பாருங்க இந்த கொஸ்டின். ஆனா இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு குரூப் 4ல குரூப் 2ல எல்லாத்துலயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து ரிப்பீட்டடா கேட்கறது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த 3 ஏதாவது 4த்துல 3 கொடுத்து 1 கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, LCM of 2 numbers என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. LCM of 2 numbers is 42. ஸோ இங்க எழுதிக்கலாமா, நம்ம LCM வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 432 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HCF அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, 4 HCF is equal to 36 கொடுத்துருக்காங்க. If one of the number is 108, அதாவது ஏதோ ஒரு நம்பர் வந்து 108 இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. அதர் நம்பர் வந்து என்னது, N2ன்னு எடுத்துக்கலாமா. இதுதான் கொஸ்டின் கேட்டது. இப்ப நம்ம அதே என்ன ஃபார்முலா, நான் ஒரு தடவை ஃபார்முலா எழுதி போடுற மாதிரி இருக்கும், நீங்களுமே எழுதி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இதுதானே ஈஸி தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா போக போக என்ன ஆகும், இந்த குட்டி ஃபார்முலா கூட ஈஸி ஃபார்முலா கூட நிறைய ஃபார்முலா பார்த்து வரும்போது எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா, அதாவது மறந்து போற மாதிரி ஃபீல் ஆகும். ஈஸியா வந்து நம்ம விட்டது கூட மறந்து போயிடும்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணணும், இதை ஒரு தடவை எழுதி எழுதுங்க. N1 into N2ன்றது வந்து ரெண்டு நம்பர் இஸ் ஈக்குவல் டு அதோட LCMும் into HCFன்னு போட்டுருக்கு. ஸோ N1 என்ன கொடுத்துருக்காங்க, 108 கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ N2ன்னு நம்ம வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு LCM ஓட வேல்யூ 432 கொடுத்துருக்காங்க. HCF ஓட வேல்யூ 36ன்னு கொடுத்துருக்காங்க. 36ல 108 எத்தனை டைம் போகும், 3 டைம்ஸ் போகும் இல்லையா. 3 டைம்ஸ் போட்டு N2, அதாவது இந்த நம்பர் செகண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 432 divided by 3ன்னு வச்சுக்கோங்க. 1 3 is 3, பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ 4 3s are 12, 4 3s are 12. என்ன ஆன்சர் வருது, 144 அப்படின்றது ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு, சி ஆப்ஷன் இருக்கு. புரிஞ்சுச்சா, இது சிம்பிளான கொஸ்டின் தான். இதுல N2 கேட்டிருக்காங்க, போன சம்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, HCF கேட்டிருந்தாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்த சம் போறோம். அடுத்த சம் பாருங்களேன், என்ன கேட்டிருக்காங்க, the LCM of 2 co-prime numbers is 5005. One of them is 65, then find the other number. So ரெண்டு co-prime numbersோட LCM கொடுத்திருக்காங்க 5005ன்னு. அதுல ஒரு நம்பர் வந்து 65, இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சார்பகா எண்களான இரண்டு எண்களின் மீசிமா 5005 ஆகும். அவற்றில் ஒன்று 65 எனில் மற்ற எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப என்ன பண்ணுப்பா, LCM of 2 co-prime numbers அப்படின்னா, இப்போ இதுக்கு என்ன நான் ஹிண்ட் சொன்னேன், co-prime numbers அப்படின்னாலே ஹிண்ட் என்னது, HCF வந்து 1ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஹெச்சிஎஃப் வந்து 1ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து பாக்ஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கூட போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கோப்ரைம் நம்பர்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்க எழுதும்போது. சோ ஹெச்சிஎஃப் 1 இருக்கா, எல்சிஎம் என்ன கொடுத்திருக்காங்க, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 5005 கொடுத்திருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 65 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தென் ஃபைண்ட் தி அதர் நம்பர் அப்படின்றத கொஸ்டின் N2 கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது என்ன பண்ணும், அகைன் அந்த ஃபார்முலா N1 into N2 is equal to LCM into HCF. So LCM into HCF. ஓகே, இந்த ஃபார்முலால நான் எடுத்துட்டு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ண போற கொடுத்திருக்காரு. ஸோ 65 into N2ன்றது அப்படியே வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 5005 கொடுத்துருக்காங்க. 5005 into HCF என்னப்பா 1, அது போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி அப்படியே விட்டுருலாம். ஸோ 5000 N2 is equal to 5005 divided by 65. 5005 divided by 65. என்னப்பா 5 டேபிள்ல போடலாமா, 5 டேபிள்ல ஃபர்ஸ்ட் போடுங்க. 1005 வரும், சாரி 1001 வரும், டிவைடட் பை 15 is 5 வரும். அகைன் என்ன இருக்கு, 15 இருக்கு, 3 5 are 15 வரும். 13 டேபிள்ல கொடுத்துருக்காங்களா, 13னா 7 டைம்ஸ் போகுமா, 3 7s are 21, 1 பேலன்ஸ் 2 வரும், 1 7 7 8 9 91 வருமா. ஸோ 91 100ல மைனஸ் 91 போட்டா என்னப்பா வரும், 100 மைனஸ் 91 திருப்பி அகைன் ஒரு 91 வந்துடும். அப்ப ஆன்சர் என்ன வரும், 77 டிவைட் ஆகும். எப்படி சொல்றேன், உங்களுக்கு யாருக்காவது தெரியல அப்படின்னா டிவிஷன் மெத்தட் போட்டுட்டு போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1001 அப்படின்றத நான் என்ன பண்றேன், 13 டிவைட் பண்றேன், இது எடுக்கிறேன். டிவைட் பண்ணனா 13 into 7 என்னப்பா வருது, 7 13s are 91 வருது. ஸோ 91ல பேலன்ஸ் எவ்வளோப்பா 9 இருக்கும், இங்க ஒரு 1 கேரி கீழே பண்றோம். 91 அப்படின்றது அகைன் திருப்பி 7 டைம்ஸ் போட்டோம் 91 0 வரும். இதை தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே சார், டேரக்டா போட்டுருக்கேன். 77 அப்படின்றது ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்குது, டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, HCF of two numbers, அதாவது நம்பர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. HCF of two numbers 36 and 156 is 12. then the LCM வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 36 மற்றும் 156 ஆகிய இரு எண்களின் மீப்போவா 12 எனில் அவற்றின் மீசிமா என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ HCF of two numbers, ஒரு நம்பர் என்னப்பா N1 கொடுத்துருக்காங்களா, 36 வச்சுக்கலாமா. N2ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, 156 கொடுத்துருக்காங்க. HCF ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. LCM நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காது, இதான கொஸ்டின். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா N1 into N2, N1 into N2 எழுதிக்கோங்க. ஃபார்முலா தெரியாதவங்க எழுதிட்டு போடுங்க. N1 into N2 is equal to HCF into LCM. So N1 into N2 னா 36 into 156 is equal to 12 into LCM னு வரும். கரெக்டா, 12 வந்து கேன்சல் பண்ணிடலாமா, 3 டைம்ஸ் பண்ணா இது இந்த 36 வரும். 12 3s are 36 இல்லையா. சோ இது என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். 3 6 are எவ்வளவுப்பா 18 வரும், பேலன்ஸ் 1 இருக்கு. 3 5 are 15, 16 பேலன்ஸ் 1 3 is 3 4 வரும். சோ ஆன்சர் என்னப்பா, எல்சிஎம் வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு, 468 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஒரே மெத்தட் தான்ப்பா, வேற வேற கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். மாத்தி மாத்தி N1 கேட்கறாங்க, இல்லாட்டி HCF கேட்கறாங்க, இல்லாட்டி LCM கேட்கறாங்க, இல்லாட்டி அதை கோப்ரைம் நம்பர்னு சொல்லி நம்மள HCF is equal to 1 அப்படின்றத அசியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா. இப்ப இது பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 1320 and their HCF is 6. then the LCM of the number is, இரு எண்களின் பெருக்கற்பலன் 1320 மற்றும் அவற்றின் மீப்போவா 6 எனில் அந்த எண்களின் மீசிமா என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னப்பா, ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1320 அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு நம்பர், அதாவது N1 into N2 ஓட ஹோல் வேல்யூஸ் வந்து இங்க கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். HCF இருக்கா, HCFனா என்னப்பா, HCFனா மீப்போவா, மீப்போவான்றதோட வேல்யூ 6ன்னு கொடுத்துட்டாங்க. LCM ஆஃப் தி நம்பர் வந்து நம்மளுக்கு கேட்கறாங்க, அதுதான் கொஸ்டின். ஓகே, இது பாருங்களேன், இப்ப இதை கொடுத்துட்டாங்க, இதுவும் நம்ம போட்ட அதே ஃபார்ம்ல தான், ஆனா இது கம்பைண்டா அவங்க N1 into N2 அவங்க மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். 1320ன்றது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா இஸ் ஈக்குவல் டு HCF ஓட வேல்யூ என்ன 6, LCM ஓட LCM அப்படி போட்டுருங்க. சோ இந்த 6 கேன்சல் பண்ணலாமா, 2 6 are 12, 2 6 are 12, 220. LCM ஓட வேல்யூ என்ன வருது, 220 வந்திருக்கு நமக்கு. எந்த ஆப்ஷன்ல பாருக்கு, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், படிச்சு பார்த்துட்டு நீங்களாம் வந்து பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. இந்த மாடல் தான், ஒரே மாடல் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாடல் தான் கண்டிப்பா வந்து ஆகணும். ஒருவேளை தெரியலன்னா சொல்றேன், அப்படி நீங்க கெஸ் பண்ணா கூட இந்த சம்ம வந்து போட்டுருவோம். என்ன கேட்டிருக்காங்க, the GCD and LCM of two polynomials are x plus 1 and x power 6 minus 1 respectively. If one of the polynomial வந்து x cube plus 1 இருந்தா இன்னொரு polynomial என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா மற்றும் மீப்போமா
ஆகியவை முறையே எக்ஸ் பிளஸ் ஒன் மற்றும் எக்ஸ் பவர் 6 - 1 ஆகும். அவற்றில் ஒரு பல்லுறுப்பு கோவை x³ + 1 எனில் மற்றொன்றை காண்க அப்படின்றதான் கேள்வி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஜிசிடினா என்னது, ஹெச்சிஎஃப்னு நமக்கு தெரியும். ஸோ ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ, ஹெச்சிஎஃப் அப்படின்றது வந்து எக்ஸ் பிளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க வர்றது. அதுக்கப்புறம் எல்சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 6 - 1 கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் ஆஃப் த பாலினாமியல்ஸ், அப்போ ஒரு பாலினாமியல் இதுவா இருந்தா அது n1ன்ற வேல்யூ இருக்கு இல்லையா, நம்பர்னு எடுக்காம அது பாலினாமியல் p1 கூட போட்டுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா p1 போட்டுக்கோங்க. p1 x³ + 1 இருந்தா இன்னொரு பாலினாமியல் என்ன, p2ன்றதோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் வந்து இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா, இதேதான் நம்ம ரெண்டு பாலினாமியல் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ஜிசிடியும் எல்சிஎம்க்கும் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, சரி இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பவர் 6 - 1 இருக்குது, அதுக்கப்புறம் x³ + 1 இருக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், அப்படியே டேரக்டா ரெண்டு பாலினாமியல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். என்ன ரெண்டுத்தும் எக்ஸ் பிளஸ் ஒன்னையும் எக்ஸ் பவர் 6 - 1 மல்டிப்ளை பண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஜிசிடியும் எல்சிஎம்மும், ஜிசிடி ஹெச்சிஎஃப்யும் எல்சிஎம்மும் மல்டிப்ளை பண்ணா இஸ் ஈக்குவல் டு ஒரு பாலினாமியலோட வேல்யூ x³ + 1 இருந்தா இன்னொரு பாலினாமியலோட வேல்யூ என்ன, மல்டிப்ளைல இருந்தா p2 ஓட வேல்யூ, பாலினாமியலோட ஷார்ட் ஃபார்ம் p2ன்னு எழுதிருக்கனால. சரி, இது பாருங்களேன், இது எப்படி இருக்குது, இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படியாவது கேன்சல் பண்ணுவோம் அப்படிதானே, அப்படின்னா தான் பாலினாமியல் இன்னொன்னு கிடைக்கும். ஸோ அப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னப்பா பண்றது, எக்ஸ் பிளஸ் ஒன் இங்க இருக்குது, எக்ஸ் பவர் 6 - 1 இருக்குது, x³ + 1 அப்படின்றது ஒரு பாலினாமியலா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப இதை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுவே சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இதை பாருங்களேன், எக்ஸ் பவர் 6 - 1 இருக்கு, அதை நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 6 - 1 அப்படின்னு இருக்கிறது x³ the whole square -1² எழுதலாமா, என்ன ஃபார்மேட் தெரியுதா, a² - b² ஃபார்மேட்ல. ஸோ நான் என்ன பண்றேன், எக்ஸ் பிளஸ் ஒன்னு அப்படியே வச்சிடுறேன், இதை வந்து x³ - 1 into x³ + 1 போடுறேன், a - b into a + b. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன், x³ + 1 into p2. இப்ப என்ன பண்ணலாம், இதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா, x³ + 1 x³ + 1 கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கிறது என்ன, x - 1 into x³ - 1 இருக்கு. இதான் என்ன, p2 வேல்யூ. இந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, x³ - 1 into x³ - 1 into x³ - 1 இருக்குது, x³ - 1 into x + 1 x³ - 1 into x + 1. ஓகேவா, இந்த ஃபார்ம்ல வந்துச்சு, இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ x³ - 1 into x + 1 டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, மிச்சம் இருக்கிறது எழுதியிருக்கேன், x + 1 x³ - 1, அதுதான் p2 ஓட வேல்யூ. கேன்சலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, if two numbers are in the ratio 2:3 and their LCM is 180, find the HCF ன்னு கேட்டிருக்காங்க. இரண்டு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருந்து அவற்றின் மீசிமா 180 இருந்தால் அவற்றின் மீபோவை காண்க அப்படின்றத கொஸ்டின். ஸோ 2 நம்பர்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்களா, என்ன இப்ப நம்ம பார்த்த அதே இதுதான். ஸோ ரேஷியோ என்ன பண்ணும் அப்படின்னா 2:3 போடுறோம். நான் ஏன் இங்க 2:3 போடுறேன், எல்லாத்தோட மல்டிபிளிகேஷன், அதாவது ஹெச்சிஎஃப் மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு நம்பர்ஸோட மல்டிபிளிகேஷன் தான் எதோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும், எல்சிஎம் ஓட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ எல்சிஎம் ஓட வேல்யூ இங்க 180 கொடுத்ததுனால அதை போடுறேன். ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூக்கு ஹெச்சிஎஃப் வந்து நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இதை 180க்கு ஈக்குவேட் பண்றேன். இதானப்ப நம்ம நார்மலா போடுறது. புரியலையா, புரியலன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்களா, 8,6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8,6 2ல போட்டோம் அப்படின்னா 4 2s are 8 3 2s are 6ன்னு வரும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் என்னப்பா இருக்கும், 2ன்னு இருக்கும், மிச்சம் இருக்கிறதுக்கு 2 போட்டோம்னா 2 2s are 4 3ன்னு இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன், இந்த எல்சிஎம் ஓட வேல்யூ தான் இந்த நம்பர்ஸோட மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸ், இந்த ரேஷியோ வந்து. ஸோ 2 into 3ன்றதும் இன்டூ இந்த ஹெச்சிஎஃப் இருக்கு இல்லையா, இந்த ஹெச்சிஎஃப் தான் நான் இங்க எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இஸ் ஈக்குவல் டு டோட்டலா எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எல்சிஎம் ஓட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அதான் நம்ம இங்க போடுறோம். ஸோ 2 into 3 என்னப்பா 6ன்னு வருமா, 6x is equal to 180 வந்துடும் இல்லையா. ஸோ x is equal to என்னப்பா ஆன்சர் 13 வரும். இந்த 6 கீழே வந்துடும், 180 கீழே, அப்போ ஆன்சர் என்ன வரும், 13 வரும். இந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஏ ஆப்ஷன்ல இருக்கு 13. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், ரேஷியோ ஆஃப் HCF and LCM ஆஃப் த நம்பர்ஸ் 80 and 30 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் HCF and LCM. டைரக்டா இருக்கப்பா HCF LCM ஓட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க.
of the numbers 18 and 30. இது டைரக்ட் கொஸ்டின் தான்ப்பா. அந்த ரேஷியோக்கு இதுக்கும் குழப்பிக்க கூடாது. ரேஷியோ ஆஃப் HCF, அதாவது 18 மற்றும் 30 அப்படின்னு 2 நம்பர் இருக்கு ஆகிய எண்களில் மீட்டோவா மற்றும் மீசியமா ஆகியவற்றின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்களேன், ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. சோ நான் என்ன பண்றேன், 18 13ன்றதுதான் 2 நம்பர், அதோட HCF LCM. சோ 18க்கும் 13க்கும் என்ன பண்றேன், HCF LCM கண்டுபிடிக்கிறேன். HCF காமனா என்னப்பா, 3 இருக்குதா, 6 3s are 18 வரும், 10 வரும், 10 3s are 30. அகைன் 2ல போட்டோம்னா 3 2s are 6, 5 2s are 10 வரும். இது வரைக்கும் HCF வந்துருச்சா, இந்த 3 5 மல்டிப்ளை பண்ணா LCM வந்துடும். சோ HCF டிவைடட் பை LCM தான் என்னன்னு கேக்குறாங்க, அதோட ரேஷியோ தானே கேக்குறாங்க. HCF டிவைடட் பை LCM தான் கொஸ்டின் மார்க் என்ன கேட்டிருக்காங்க. சோ HCF ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, 3 2s are 6 வந்திருக்கு. 6 டிவைடட் பை LCM ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, 6 into 15, 15 into 6 ஆல மல்டிப்ளை பண்ணும். எவ்வளவு வரும், 90 வருமா. 5 6 are 30. இல்ல ஈஸியா இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலா பண்ணுவோம் இல்லையா, 2 into 5 10 எடுத்துக்கும். அப்புறம் 3 into 9 9, 3 into 3 வந்து 9 எடுத்துக்கும். 9 into 10 90 அப்படின்னு போட்டுக்கலாம். சோ 90 போட்டா காமனா என்னப்பா இருக்குது, 2ல இருக்குதா, 2 3s are 6 வரும், 2 3s are 6 வரும், 3 3s are 9, 30. 1 divided by 15. அகைன் 2ல அடிக்கிறேன், 1 2 is to 15, 15 2s are 30. சோ நான் என்ன பண்றேன், இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சா 1 is to 15. ஆன்சர் எனக்கு சி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the ratio of two numbers 3 is to 4 and their HCF is 4, find their LCM னு கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க, LCM என்னன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுவோம், HCF ஒரே நிமிஷம். இப்போ HCF கொடுத்துட்டாங்க இல்லையா, HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா HCF என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, 3யும் 4ம் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன சொன்னப்ப, காமனா வந்து இதை ஒரு நம்பரால அடிச்சிருப்பாங்க. அதுதான் என்ன வேல்யூ, HCF ஓட வேல்யூன்னு சொன்னோம். 3x is to 4x நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த x ஓட வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் சிம்பிளா என்ன பண்ணலாம்ப்பா, இது ரெண்டுத்தையும் 3 into 4ன்னு போடலாமா. அப்ப அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சோ 4 into 4 என்ன பண்ணிருக்கேன், இந்த காமனா இந்த HCF ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ மல்டிப்ளை பண்ண இங்க என்ன வரும், 12 வரும், இதுக்கு வந்து 16 வரும் இல்லையா, 12ம் 16ம். அப்ப இது ரெண்டும் தான் என்ன, ரெண்டு நம்பர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 12ம் 16ன்றதுதான் அந்த ரெண்டு நம்பர்ஸும். சோ ரெண்டு நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க, HCF இருக்கு, LCM கேக்குறாங்க. இந்த 12க்கும் 16க்கும் இப்ப என்ன பண்ண, LCM எடுக்கணும் இல்லையா. 12க்கும் 16க்கும் நான் என்ன காமனா இது பண்றேன், LCM எடுப்பேன். சோ 3 டேபிள்ல போட்டா 4 3s are 12ன்னு வரும், 16 அப்படியே தான் இருக்கும். அகைன் 2ல போட்டேன் அப்படின்னா 2 2s are 4 வரும், 8 2s are 16. அகைன் 2ல போட்டா 1 2 is to 4 2s are 8, 2 போட்டா 1, 2. என்ன பண்ணிருக்காங்க, 3 into 2 into 2 into 2 into 2. So 3 2s are 6 வரும், 6 into 2 2s are 4, 4 2s are 8 வரும், 6 8s are 48 நம்மளுக்கு ஆன்சர் வரும். So LCM ஓட வேல்யூ எனக்கு 48ன்றதுதான் ஃபைனல் ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு, டி ஆப்ஷன்ல இருக்கு.